பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீவன் அவர்கள். வணக்கம். வாருங்கள். ஜனார்சனர்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம் பானுமோகன். வணக்கம் ஜெய நடேசன். பங்கு பெற்ற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எடுத்த தலையங்கம் இரவில் சிறுநீரம் டாய்லெட்டுக்கு போகிற சிறுநீர் விடுறதை பற்றி. அதிகமாக சாதாரணமாக 60 வயது கடக்க அதுக்கு முதல் மிக குறைவு இரவில் விரும்புறது. பகலில் போவினம் 4 தரம் 5 தரம் 6 தரம் அல்ல, இரவில் போறது இல்லை. ஆனால் 60 கடக்க ஒரு சிலருக்கு பேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வயது கூட கூட 70 80 பேர் ஒரு தரம் போவினம், பேருந்து 2 தரம், அது பிறகு சில பேருக்கு 3 தரம், துவக்கத்துல இருந்து 2 3 தரம் போவினம். அப்படி இரவில் போறது இருக்கிறது கரிச்சல். இந்த கரிச்சல் அதுக்கு தான் எடுத்துதான் ஏன் இப்படி போறோம், அதால நித்திர உழம்பது வேற வேற கரிச்சல் வருதுன்னு சொல்லி. அப்ப இப்போ நாங்கள் திருப்பியும் முதல்ல சொன்னது வரை உங்களுக்கு தெரியும், 2 கிட்னிஸ் இருக்கு. சிறுநீரிலிருந்து 2 டியூப்ஸ், ஒரு சிலப்பாயிலிருந்து வழியால சலம் வழியால போவோம். பெண்களுக்கு சின்ன ஒரு குறுகிய சின்ன பாதை இருக்கு டியூப், ஆண்களுக்கு பெருசு. அந்த அவ்வளோ தெரிஞ்சா காணும். அந்த கிட்னிஸ் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் குடிக்கிற தண்ணீரோ அல்லது சாப்பிட்றத பாடுறது எல்லாத்துலேயும் இருக்கிறது வாட்டர் பேலன்ஸ். உடம்புல தேவையான அளவு நீரையும் உப்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அப்படி தேவையான உப்புகளையும் சேர்த்து வச்சு தேவையில்லாததையும் அதிகமாக அளவு தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியாக ஏற்றுறது. அதுதான் கிட்னின்ற தொழில். ரெண்டு காலையிலும் அளவாக வச்சுருக்கணும். அதால் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக இருக்கும். எங்களோட என்ன தேகத்தில் இருக்கிற நீர் அளவுகள் கண்ட்ரோலாக இருக்கும். ஹார்ட் அளவாக அடிச்சுட்டு இருக்கும் எல்லாத்துக்கும். அப்போ கிட்னியில் இருக்கிறது இந்த கரைச்சல்கள் ஒன்றுமில்லாமல் நார்மலாக கிட்னியாக இருந்தால் ஒரு விதமான வருத்தமும் இல்லை, நார்மலும் இல்லை. வயது போக போக 2 நடக்குது. ஒன்று, கிட்னின்ற எஃபிஷியன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சொண்டு வருது. அப்போ 60 வயதுக்கு குறைய 60 வயதுக்கு மேலே போக 10%, 20%, 30%. என்ன, நாங்கள் எல்லாரும் வேறு வருத்தம் இல்லாத ஆட்கள் இல்லை. ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கும். பிளட் ப்ரெஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், டயபிட்டிஸ் இருக்கும். வேறு இருக்கிறபடியால் 40-50% ஆட்களுக்கு வேறு ஒரு விதமான வித்தியாசம் தெரியும். இரவில் எழும்புறோம். அப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இரவில் ஒரு காலம்புறது அது ஆகிறது நார்மல். இப்போ 2 தரம் போகிறது, ஒருக்கா பழகினது 2 தரம் எழும்புறது அது பேருந்து நார்மலாக போயிடும். 3 தரம் எழும்புறது நார்மல். அதுக்கு பிறகு நித்திர குழம்ப வேறு வருத்தங்கள் வருதுதான் தெரியும். அப்போ அந்த இதெல்லாம் நடக்கும். அப்போ இது நடக்குது. இதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதால வார விளைவுகள் என்ன, எழும்பி இரவில் போகிறதால அதோட எங்களுக்கு இந்த அறிகுறிகளால் நாங்கள் இதை என்னென்று கட்டுப்படுத்தலாம்னு பார்ப்போம். சரி, அப்போ சலம் போகிறது, அதாவது சிறுநீரம் வழியால் போகிறத பற்றி ஆணோ பெண்ணோ 60 வயது போன அப்புறம் பிள்ளை சிறுவிளைகளுக்கும் இருக்கும் வேறு வருத்தங்களால். ஆனால் இப்போ நாங்கள் அடல்ட்ஸ், அதாவது வயது, இப்போ நான் தொழிலுக்கு போயிட்டு வராக்கள் மற்ற ஆக்களுக்கு அவ்வளோ கரைச்சல் இல்லை. 50 வயது குறையும். அதோட இறுதி மெனபாஸ், இது மாதவிடாய் வந்த பிறகு பெண்களுக்கு இந்த கரைச்சல்கள் துவங்கும். அப்போ அதை 3 நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று, ஒரு குரூப், அதாவது ஒன்றுன்னா ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆக்களுக்கு பகல்லையும் ஒரு 3-4 தினம் போகாமல் 6-7 தினம் போகணும் சிறுநீர் இரவிலையும் அதே மாதிரி எழுப்பி போறாங்க. ஒவ்வொரு முறை போகலையும் போற சலம் குறைவில்லை. அதே அளவு ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் அப்படி போறது அளவா பகல்லையும் அப்படி போகுது, இரவிலையும் போகுது. அது ஒரு கூட்டம். இன்னொரு ஆக்களுக்கு பகல்ல நார்மல் ஒன்றுமில்லை, கரைச்சல வேலைக்கு போயிட்டு வரோம், 3 தரம் 4 தரம் போறோம். அது பிறகு இரவில் படுக்க போனா எழும்புறோம். ஒரு காண்டா நார்மலாண்டு எடுக்கலாம். ஆனா 2 தரம் 3 தரம் போனா அது அப்நார்மல், ஒரு ரூட்டீனா வருது. அதுக்கு அந்த சரி 60 வயது எனக்கு வயது போயிட்டு அதான் எழும்புறோம் மாத்திரம் யோசிக்க வேணும்.
வயதுக்கு இல்லை, இந்த செலம் போறது வயதுக்கு வாரே இல்லை. அது கூட ஒருக்கா வந்தால் அது ஒரு 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 விதம் இருக்கு. அதுக்கு மேல வந்தால் 2 தடவை 3 தடவை 4 தடவை போனால் அது வருத்தம், அது வேற வருத்தத்தை காட்டு. அப்ப அப்ப ஒன்று பகலும் இரவும் அளவணக்கினால் போது. 2வது குரூப் ஆக்களுக்கு இரவுல மாத்திரம் எழுப்புது, 2 தடவை எழுப்புது, 3 தடவை எழுப்புது, கூட 4 தடவை எழுப்பி போக போகுது, நிதிரை குழப்பம். மற்றது இன்னொரு குரூப் இருக்கு, வயது போன ஆக்கள் இரவில் எழும்பினோம். அவையிலும் இரவில் பகலில் பார்க்க இரவில் தான் கூட எழும்புறா இருந்தா அப்புறம் நிதிரையா நல்ல ஆழ்ந்த நிதிரையா எழுப்புறது. என்னடா சிரம் போவான், ஓடுறது, டாய்லெட்டுக்கு போகிறது, போயிட்டு போனா வராது, அல்லது ஒரு கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் தான் போவோம். அதுல நின்று போட்டுட்டு திருப்பி வீட்டை திருப்பி கட்டிலுக்கு வேற திருப்பி போகுமா வேற. அப்ப அந்த அந்த செலம் முழுக்க வெளியால விடாமல் இன்னும் அடி வயிற்றுக்குள்ள நிற்கிது, திருப்பி போகணும்ன்ற ஒரு அந்த அந்த உணர்ச்சி வருது. அதுல திருப்பி போகணும், இல்லாத நிதிரையை குளம் எல்லாரும் குந்தி கொண்டு இருக்கும். எல்லாட்டிக்கும் போயிட்டு அந்த பாத்ரூமுக்குள்ள போனா காலால வலியும், எல்லாட்டிக்கும் செலம்பிட முக்கினா நின்றுடும் வராது. அப்ப முக்காமல் அதை நிற்க அந்த அந்த ஃபோர்ஸ்ல வராது. கொஞ்சம் தான் போவோம், சில நேரம் எரிஞ்சு கொண்டு போவோம், சில நேரம் நின்று போவோம். ஆனா வந்த பிறகு திருப்பி போவோம். அப்ப அவைகளுக்கே தெரியுது நாங்கள் எங்களோட செலம் இன்னும் இருக்குது, ரெசிடுவலா இருக்குது, போகாமல் இருக்குது. அப்ப திருப்பி போறது. அப்ப எழுப்புறது என்னன்னு சொன்னால், நாங்கள் அந்த அந்த அவையல் போய் என்ன சிறுநீர் கலக்கியக்கு குறைவா போகுது. அப்ப அந்த உணர்ச்சி இன்னும் மிச்சம் இருக்குது, இன்னும் போகாமல் இருக்குது, இன்னும் அடைக்குதுன்னு சொல்லி அப்படியான 3 குரூப்ஸ் இருக்கு. அப்ப இதுல பாப்போம், இந்த எல்லாத்திலையும் என்ன நடக்குது கடைசியில் இரவுல எழும்புறோம். எல்லாரும் இரவுல எழும்பினோம், நிதிரை உழம்புது. அப்ப அதால நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், உங்கள்ட்ட இப்ப கேட்கிறேன், அதுக்கு பிறகு நான் மெட்டதை சொல்றேன். இரவுல நாங்கள் எழும்புறதால வயது போனாக்கள் 60, 50, 60க்கு பிறகு ஒரு முறை இல்லை 2, 3 தரம் எழும்புறதால என்ன என்ன கரைச்சல் எங்களுக்கு வேணும்? யாரும் சொல்லுங்க நீங்கள். மறுமொழியாக பிரமிச்சது நான் சொல்றேன். நித்திர உழம்பும் தலையடி நித்திர உழம்பும் முக்கியமா நித்திர உழம்பும் விழுத்த பாக்கம் கால் தடுமாறி விழுத்த பாக்கம் களைப்பா இருக்கும், தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், களைப்பா இருக்கும். வேற என்ன மற்றாக்களையும் குழப்பி கொண்டிருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணுவோம். லைட்டுகளை போட்டு இறக்கல மெட்டாக்களையும் குழப்பம் தானே. வேற என்ன நடக்கும்? நீர்த்தன்மை குறையும் நினைக்கிறேன் உடம்புல உள்ள, இல்லையா? நீர் இருக்கிறபடி தானே வெளியால போகுது நீர். ஆனா என்ன இதுன்னு சொன்ன வேற என்னன்னு யோசிங்க. எழும்பி போராக்கள் ஆண்களோ பெண்களோ எழும்பி போறதால இப்ப நான் சொன்ன 3 ஒன்று கூட போகுது, ஒன்று இரவுல போகுது, மற்றது போய் எழும்பி வரையினம் செலம் விடாமல் காணாது திருப்பி போகணும்னு சொல்லுங்க. டாய்லெட் தண்டையில தண்ணி அடிச்சனுக்கு அது செலவுதான். செலவா டாய்லெட் ஃப்ளஷ் பண்றது தண்ணி காசா? அது இல்லை. என்னன்னு சொன்னால் எழுப்ப நித்திரை எங்களுக்கு இரவில் நான் சிவக்கடின்ற இரவுல தான் நாங்கள் நித்திரை கொள்றது. 6 மணித்தியாலும் 7, 8 மணித்தியாலும் நித்திரை கொள்ளைதான் எங்களோட உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாம் படியால போறதும் எல்லா திருப்பி திருத்தங்கள் நடந்து நார்மலா ஹெல்த்தியா வர்றதுக்கு அடுத்த நாள். அப்ப அதான ஸ்லீப்பிங் டைம். அந்த ஸ்லீப்பிங் டைம் எல்லாம் அதே நேரம் சிறுநீரம் 2 கிட்னிஸும் அதுக்கும் பிரெயின் மெசேஜ் கொடுக்கறது வேலையே குறையும் சார். அப்ப அதுவும் குறைஞ்சுது. அது வெளியால செலம் போடுறத குறைக்கிறபடியா தான் நாங்க நித்திரை கொள்றோம், எழும்பா. அப்ப நார்மலா இருக்கிற கிட்னி எங்களை எழுப்பாங்க. இப்ப பகல்ல குடிக்கிற தனியை போட்டு அது வெளியால அனுப்புற சரி. ஆனா இரவு அந்த 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 ரிதம் சர்க்கேடியன் ரிதம்ன்றது பகலமாக இரவுல நாங்கள் நித்திரை கொள்ற நேரம் மற்ற உறுப்புகள் மாதிரி இதுக்கும் கிட்னிஸுக்கும் மெசேஜ் ஸ்லோ பண்ணி குறைஞ்சு விட்டா. அதுதான் ஆக்கள் 30, 40, 50 வயது ஆக்கள் எழும்பியா போயிடும். இல்லை, நாங்கள் 6, 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் நித்திரோனமோ எழும்பாங்க. அப்ப அந்த மெசேஜ் ஏன் என்ன மெட்டாக்களுக்கு அந்த நேரம் இல்லை, அந்த கிட்னிஸுக்கு தார இதை கொண்டு. அப்ப அந்த கிட்னிஸுக்கு தாங்கள் நிற்கக்கூடியது அந்த தன்மை இருக்கு.
ஆனா நாங்கள் எழுப்பி விட என்ன நடக்கும்னா ஒன்று எழும்பும். சரி, நாங்கள் எழும்புறோம்னு நினைக்கிறோம். எழும்பின உடனே எங்கள் வயது கிளம்பின உடனே இரவு சரி 6, 7, 8 மணி பிறகு அது பிறகு நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிடும். அதோட 60, 70, 80 இந்த வயது ஆக்களுக்கு பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி டேப்லெட்ஸ் எடுக்கிற ஆக்களும் இருக்கு. அப்போ சிலம் இரவில் இருந்தா போல எழும்பின உடனே என்ன நடக்கும்? டக்குன்னு பிளட் ப்ரெஷர் குறையும். அப்ப இருட்டுக்குள்ள எழும்பி நான் போய் சிலம்படவன் சொன்னா அரைவாசி கண் மூடினபடி தடவி அங்கால போய் விடுகிற. சரி, போய்க்குள்ள 10ல் ஒரு பேர் அல்லது 20ல் ஒரு பேர் கடக்கப்பட்டு விழுகிறார். இந்த இருட்டு லைட் காணாது, பழக்கம் இல்லை. அதோட அந்த பிளட் ப்ரெஷர் எடுக்கிறார்கள், இந்த பிளட் ப்ரெஷர் குடிசை எடுக்கிறார்கள், படக்கண்டு ப்ரெஷர் படுக்கையிலேருந்து படுத்திருந்தவன் எழும்பேக்குள்ள ப்ரெஷர் குறையும். அப்போ ப்ரெஷர் குறைஞ்சி நடக்க துவங்க சரிஞ்சு விழும். அப்போ விழுந்தா என்ன நடக்கும்? தலைமண்டையும் விழாயம்பலுடையும் காலுடையும் கையுடையும். அப்போ இந்த அட்மிஷன், இந்த எலும்பல் உடைஞ்சு இல்லாட்டி வேற கரைச்சல் வந்து அட்மிட் பண்றது ஒன்று இந்த இரவில் எழும்பி போறதால. அப்போ தள்ளாடுறது பிளட் ப்ரெஷர் ஏறுறது. மற்றது இரவில் பகல எல்லாருக்கும் நல்லா கண் தெரியும், எல்லாரும் லைட்டு போட்டு நதிக்கிறது, எலும்பி தடவி போட்டு அந்த மெல்லிய இதுக்குள்ள போறது. மெட்டாக்களுக்கு சத்தம் போடாமல் இது இல்லாமல் பொல்லும் இல்லாமல் அதில் போயிட்டு அதில் விழுந்து எலும்பிக்கலாம் தெரியும். அது விழுகிறோம். ரெண்டாவது அந்த விழுகிறது நீங்க சொன்னது சரி. ரெண்டாவது என்ன நடக்கும்னு சொன்னால் 2 தரம் முதல் நாங்கள் யோசிக்க வேணாம். ஒன்று எப்போ பார்த்தாலும் கிளம்புறதுக்கு இல்லை. சில நேரங்களே பழக்கமா போய் நாங்கள் ஆழ்ந்த நிதிரியா இருக்கீங்களா 60 வயது ஆழ்ந்த நிதிரியா இருக்கல 6 மாதம் கதவு திறந்து வர்றது, எல்லாத்தையும் அங்கால டிவி சத்தம் காத்துறது, எல்லாத்தையும் ரோட்டால ஆம்புலன்ஸ் போய் எழுப்பி விட்டா எழும்பி திருப்பி போறோம். எங்களோட சிலப்பை வந்து சிலம் வேணும்னு இல்லை, அந்த நித்திரைக்கு போறதுக்காக திருப்பி போறோம். அப்ப ரெண்டும் செய்யறோம். ஒன்று நித்திரையை குழப்பி, அப்ப ஒன்று சிலம்பை நிரம்பி எங்களுக்கு அந்த உணர்ச்சி கொடுக்குது, போய் சிலத்தை விடுங்கொண்டு. மற்றது வேறொரு கிடைச்சலாக செல்போன் ரிங் பண்ணுதோ, ஃபோன் ரிங் பண்ணுதோ, எல்லாத்துக்கும் கதவை திறந்து லேட்டா வேலை செய்யறாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணா திருப்பி நாங்கள் எழுப்பி போறோம். அப்ப ஒன்று நாங்கள் விழுகிறோம். நித்திரை வந்த பிறகு நித்திரைய வந்து ஒரு காலம் 2 தினம் போன பிறகு எத்தனை பேர் உடனே திருப்பி விழுந்தோம் நித்திரையா போயிடும். நித்திரை இல்லை, அரைவாசி பேருக்கும் திருப்பி நித்திரை போறதுக்கு 1/2 மத்தியாலம் 3/4 மத்தியாலம் என்ன நடக்கும்? மனம் இது அந்த நேரம் முதல் நித்திரையா ஆழ்ந்த நித்திரையா போய்களோ ஒரு அர்த்தம் இல்லை. எழுப்பிட்டு திருப்பி போனா எங்களோட மனநிலை என்ன? அதுக்கு பிறகு நாளைக்கு இது வருது, இந்த கரைச்சல், எல்லா கரைச்சலும் அந்த நேரம் தான் மனத்துக்குள்ள போவோம். நாங்கள் எங்கட நித்திரை போவோம், நித்திரை குழம்புதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் எங்கட மனத்தை நாங்கள் கட்டுப்படுத்த இயலாது. அப்ப அந்த இதோ இந்த இதோ அல்லது புருஷன் கருத்தமோ அல்லது பிள்ளைகள கரைச்சலோ எல்லாத்தையும் காசு பணம் ஏதோ அந்த மனம் சந்தோஷமானது. இவருக்கு கல்யாணம், அவருக்கு புள்ள பிறந்தது வேற இல்லை. எங்களுக்கு இருக்க மெனோ கஷ்டங்கள் தான் திருப்பி வேறு நித்திரோட விடா. அப்ப நித்திரை இல்லாமல் போறோம். அப்ப 2 தினம் 3 தினம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 2 எடுக்கிறது, திருப்பி பிறல்றது இருந்தோம். நித்திரை இல்லாமல் போறது. சரி, அந்த இது காலம் எழுப்பினா என்ன நடக்கும்? யோசிக்க களைஞ்சு போயிடுறது, பகல்ல நித்திரையை கொள்றது. இதே அகல் விரைவில் நித்திரை இல்லாமல் பகல்ல நித்திரை கொள்றது. அதோட நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி இதை ஒன்று செய்வோம் சொன்னா உற்சாகம் இல்லை. குரானிக்கா 1 நாள் 2 நாள் சொல்லல, மாசக்கணக்கா இது நடக்கும். அந்த உற்சாகம் இல்லாமல் ஐயோ எனக்கு பஞ்சியா இருக்கு, என்ன பஞ்சியா இரவு முழுக்க நித்திரையா இருக்கு, எழும்பி வந்தான் இருக்குன்னு சொல்லி போறோம். அப்ப சொல்றேன் நான் போய்க்கல சிலம் கிடக்குது, எரியுது, அல்லது காய்ச்சல் வருது இல்லை. அது ஒரு சின்ன சில ஆக்களுக்கு யூரியா இன்ஃபெக்ஷன் இருக்கிறார்கள் தான் அது வேணும். மெட்டாக்களுக்கு இல்லை. போடுறதும் பாடுறதும் எங்களுக்கு நாங்கள் யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வயது போயிட்டு அதான் ஓடி போறோம் இல்லை. அப்ப டிரைவ் பண்றாங்க என்ன நடக்குது? இரவு பகல நித்திரை போடுறாங்க, எங்க போய் விழுங்கினமோ என்ன வேண்டும் அந்த டிசிஷன் டக்குன்னு பிரேக் பண்றது எல்லாம் போய். அப்ப இரவுல மாத்திரம் இல்லை, இதால பகல்ல நடக்கிற இதால பிள்ளைகளோட மெட்டாக்களோட எரிஞ்சு விழுகிறது, டிசைட் பண்ணுறது, டிப்ரெஷன். இது என்னடா எனக்கு ஒரு நாள் நித்திரை இல்லை, இனி நித்திரைக்கு இரவுல படுக்க போக பயம். என்ன நித்திரை வராது, எழும்பி சிலம்பிட வேணும்.
ஒருக்கா விழுந்தா அடுத்த முறை எப்போ விழுவோன்னு அந்த பயம் இருக்கும். அப்போ அப்படியான கேரக்டர்கள் வந்தோன்று ஒன்று நித்திரை இதுக்கு மெட்டது. அப்போ அந்த அந்த இது எந்த எழுப்பின கேரக்டர்கள் இருக்கும். அப்போ அதோட டிசிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இதெல்லாம் எடுப்போம் என்ன என்ன காரணம்னு சொல்லி. அப்போ முதலாவது குரூப் வந்து பகலுக்கும் கிணதரம் போகுது, இரவுக்கும் கிணதரம் போகுது. எப்படியா நாட்கள் அப்படி வரையணும்? எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று சீனி வியாதி டயபிட்டிஸ் ஆகும், கூட குளுக்கோஸ் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாட்டிக்கு பகல்லையும் சீனி கூட கூட கிட்னி கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கும். சீனியை வெளியால் அனுப்புறதுக்கு சிலத்தையும் அனுப்புவோம். அப்போ அளவணுக்கெல்லாம் போகிறது இரவிலையும் அதே மாதிரி இருக்கும். அப்போ டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத ஒன்று. ரெண்டாவது கால் வீக்கம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சில குளுஸ் எடுக்கிறாங்க. செலம் அடிக்கிறதுக்கு கால் வீக்கம் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து டயூரெட்டிக்ஸ், அதாவது வந்து செலம் அடிக்கிறது கொடுக்குறார்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னால் பகல்லையும் எடுக்கிறது, சில பேர் இரவிலையும் எடுக்கிறது, இல்லாட்டி பகலில் மறைஞ்சிட்டு பின்னேரத்தில் எடுக்கிறது. பின்னேரத்தில் எடுக்க இரவில் செலம் அடிச்சுட்டு இருக்கும் எலும்பு வேணும். ரெண்டு தடவை சில கூட கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் காலமாக பின்னேரம் பிரித்து எடுக்கிறது. அப்போ அதால் இதை பின்னேரம் எலும்பு டயூரெட்டிக்ஸ் வருது. மற்றது இன்னொரு டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது கூட கூட இருக்கிறதும். மெட்டல் வந்து நான் முந்தைய சொன்னேன் ஸ்லீப் அப்னியா, அதாவது குரட்டை விடுகிறாங்க. இரவில் நித்ரியா போயிட்டு குரட்டை உடைக்கலாம், மூச்சு நிற்க அந்த ஒரு நிமிஷம் தண்டைக்குள்ள பிளட் ப்ரெஷர் ஏறும். ஏண்டா மூச்சு அந்த அந்த ஒரு செகண்ட் ஒரு நொடி 2 நிமிஷம் அந்த குரட்டை விட்டு நிப்பாட்டி அது பிறகு துவங்கிக்கலாம். அந்த பிளட் ப்ரெஷர் டக்குன்னு ஏறும், ஹார்ட் பம்ப் பண்ணும். அப்போ அந்த பிளட் ப்ரெஷரையும் இதே மின்னு நடக்கும் எடுக்கிறதுக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த அவ்வளோ தண்ணியையும் சோடியத்தையும் வெளியால் அனுப்ப சொல்லி மெசேஜ் கொடுக்கும் கிட்னிக்கு. அப்போ கிட்னியும் ஓவர் டைம். அப்போ இந்த குரட்டை எடுக்கிறார்கள் எழுப்புறது என்னத்துக்கு சிலம்பிட்டு வந்து படுக்கிறது. அப்போ அந்த அந்த அதுக்கு அப்போ அந்த அதால் அந்த பிளட் ப்ரெஷர் அப்போ அவையலுக்கு பார்த்தா இது டாக்டர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எடுக்கிறோம், சரி வருது இல்லை. மற்றது வேறு இது இருக்குல்ல, நித்திரை இல்லாமல் போகுது, ஹார்ட் ப்ராப்ளம், பெல்பிட்டேஷன்ஸ் மாதிரி நெஞ்செல்லாம் அடிக்கிறதா இருக்குது, வேறு ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ அந்த அதுகள் பெறக்கூடாது இருக்கு. ஏண்டா கிட்னிக்கு மெசேஜ் கொடுக்குது, நீ நித்ரோவில் வேணால் கூட வேலை செய்யும் சார். அப்போ இரவில் அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுறதோ குறைக்கிற நேரம் நாங்கள் ஃபுல்லாக கொடுக்குறோம். மற்றது அந்த அந்த இதோட மற்றது என்ன செய்கிறோம்னு சொன்னால் இதை விட இந்த இதில் காலமும் வெள்ள நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தண்ணீர் கொடுக்குறோம். என்ன நடக்குதுன்னு சொன்னால் காலமையில நாங்கள் தண்ணீர் குடிக்கிறது குறையும். கோபியை குடிக்கிறது, தேத்தனியை குடிக்கிறது, சாப்பிட்றது என்னத்தை கொடுத்து பின்னேரம் வந்தோடனே இதுக்கு எங்களுக்கு என்ன தண்ணீர் விடாக்குது, இங்கே கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை குடிக்கிறது. வயது போக போக எங்களுக்கு இந்த தாகம் இந்த இந்த உணர்ச்சி குறையல. அப்போ பகலில் ஒரு 5-6 மணி நேரம் குடிக்க மாட்டோம். பின்னேரம் வந்தோடனே இவ்வளோ நேரம் குடிக்கல, தண்ணி குடிக்கணும், கொண்டு வாண்டு அள்ளி குடிக்கிறாங்க. இந்த குடிக்கிறதால நாங்கள் லோட் பண்ணி சர்க்குலேஷனை லோட் பண்ணி அதை அப்போ இரவுக்கு கிட்னிக்கு வேலை கொடுக்குறோம். நம்ம வெளியால் தள்ளுறோம்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதை அப்போ கிட்னி வெளியால் இரவு பகலாக வேலை செய்யல, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்தோன்றோம் வெளியால் தள்ளுறது. அப்போ நாங்கள் குடிக்கிற தண்ணீரை காலமையில குடிக்காமல் பின்னேரத்தில் கூட குடிக்கிறோம், பகல்லம்பாக இரவில் பின்னேரத்தில் குடிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் சீனி பதார்த்தங்கள் பின்னேரத்தில் இப்போ வேலையால் வந்தோடனே சிப்ஸ் எடுத்து உப்பு சிப்ஸ் எடுத்து பேக்கில் போடுறது மலமலான்ட்டு சிப்ஸில் எவ்வளவு உப்பு போடுறது. அது பிறகு இப்போ எல்லாத்தையும் அந்த கேக்கு கொண்டு வா, அந்த பணியாரத்தை கொண்டு வா, அந்த இனிப்பு சீனியாருது உப்பு. அப்போ சீனிக்கும் உப்பும் என்ன நடக்குது கிட்னிக்கு? தண்ணி அது சாப்பிட்டோன்னு எங்களுக்கு தண்ணி விட. அப்போ தண்ணி விட தண்ணியை கூட குடிக்கிறோம் பின்னேறது. அப்போ அந்த இது கிட்னியால் மேனேஜ் பண்ணிடலாம், அது லோட் பண்ணி கொண்டு வர. அப்போ லோட் பண்ணி கொண்டு வந்தால் இரவிரவா எழுப்பும் என்றால் சில பையன் ரப்பி கொண்டு வர. அடுத்தது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள் அல்லது என்ன கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள். இப்போ கிட்னி ஃபெயிலியர் அதற்கு கால் வீங்கிறது அல்லாடி கன நேரம் நிற்கிறார்கள். எல்லாரும் சாதாரணமாக நான் 50 பார்க்கறது நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கலே காட்டுற மாதிரி என்ன நடக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த யானைக்கால் மாதிரி வீங்குற இல்லை. இப்போ வேறு சாக்ஸ் போடைக்குள்ள சாக்ஸுன்ற ஒரு மார்க் இருக்கும், ஒரு மெல்லி ஒரு
ஒரு மார்க். அப்ப அங்க நீர் நிக்குது. இல்லை நாங்க நிக்கிறோம், கிணைய குந்தி கொண்டு இருக்கிறோம் அசையாமல். அப்ப தண்ணி எங்களுடைய ரத்தம் முழுக்க உறைகிறது கீழே. உறைகிறா கட்டி வர்ற இல்லை, கூட காலுக்குள்ள நிக்குது. காலுக்குள்ள வந்தால் ரத்தத்திலேருந்து வெளியால அந்த சீரம் வெளியால வந்து கால் வீக்கத்தை கொண்டு வரும். அப்ப முன்னுக்கு இருக்கிற அந்த எலும்புல கொஞ்சம் அமர்த்தி பார்த்தா ஒரு சின்ன பள்ளம் இடியுமா இருக்குது. அப்ப காலில் அது கொஞ்சம் இல்லை, கிணறு இருக்கிறது. அப்ப கால் வீக்கம் இருக்கிறார்கள் கொஞ்சம் இருக்கலாம், 10 degrees 20 30 degrees, நெல்ல மொத்தமா 2 கணக்காலம் உருண்டையா வந்து மேல பளபளப்பான அப்படியாயும் இருக்கும். அல்லது மெல்லிய ஒரு வீக்கம், அதை ஒரு பாரம், இல்லாட்டி வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறார்கள். அப்படி என்னென்றாலும் கால் வீக்கம். அப்ப நடந்தோண்டு தெரியல கால் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எல்லாம் கீழே இருக்கிறது, கிராவிட்டியில கீழே நிற்குது. நாங்கள் படுத்தோன்னு என்ன நடக்கும்? அவ்வளோத்தையும் அள்ளி ஹொரிசான்டலா இருக்க நடுவில் ஹார்ட்டுக்கு அனுப்புது அந்த தான். ஏன்னா காலில் இப்போ இருக்க வேணாம். அப்போ கிராவிட்டியின் படி தண்ணீர் போத்துல இருந்து சரிஞ்சு விட்டா ஊத்துற மாதிரி முன்னுக்கு வரணும். அப்போ எங்க வந்து விழுகுது? ஹார்ட்டில் வந்து விழுந்தோடனே லோட் கூடினோடனே ஹார்ட் என்ன செய்யும்? பிரெயின் என்ன சொல்லுது? கிட்னிக்கு எல்லாத்தையும் வெளியாலுன்னு சொல்லி. அப்ப படுத்த உடனே அவ்வளவும் ஹார்ட்டுக்குள்ள வேற ஹார்ட் எக்ஸ்ட்ராவா அதை பம்ப் பண்ண கிட்னிக்கு சொல்ல கிட்னி வழியால தள்ளி கொண்டிருக்கும். பிளட் ப்ரெஷர் ஏறும், நிதிரை இல்லை, இருக்கிற இனிமா வாரது, இந்த பெல்பிட்டேஷன்ஸ், லங் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் பேர்ஸாவே. அப்ப அந்த இது படுக்கைக்குள்ள வர்றது. அப்ப அந்த இதில் வர அதோட சில குளிசைகள் எடுக்கிறது, சில மருந்துகள், மெடிக்கேஷன் எடுக்கிற மருந்துகள், இந்த பார்க்கின்சனிசம் மற்றது டயபெட்டிஸ் எடுக்கிற மருந்துகளாலேயும் இந்த கரைச்சல் வேறு. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த விளங்குது. ஆனால் அந்த இதில் நாங்கள் என்னென்று குறைக்கலாம். மற்றது யூரினரி இன்ஃபெக்ஷன், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால், அதாவது சில பையிலேருந்து வெளியால் வர பாதையில் இன்னொரு சுரப்பி இருக்குது, சுற்றி வேறு இருக்குது, அது வளர்றது. அது கேன்சரால இல்லை, கேன்சர் இல்லை, இது வளர்ந்து தடிச்சு கொண்டு வரும். அப்போ அப்படி வந்தால் அந்த பாதையை அமர்த்தி அல்லது அந்த சின்னனாக்க வெளியால செலம் போயிடாமல் சில பைக்கில் நிற்கும். அதால தான் அவைகள் எலும்பினா ஃபோர்ஸ் இல்லை, செலம் காலால் வளைகிறது, ஸ்ட்ரெயின் பண்ணோன்னு போகாமல் இருக்கிறது. அதோட திருப்பி வந்த அல்லது கல் இருந்தால், சில பைக்கில் கல் இருந்தால், எல்லாத்துக்கு பெண்களுக்கு யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இது வந்து சில கடுப்பு, சில எரிவு திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும். நிதியை குழப்பி கொண்டு போய் எழுப்பி கொண்டு போய் அதில் போயிட்டு வந்தோடனே போக மாதிரி இருக்கும். போகிற வால்யூம் காணாது, திருப்பி வந்தோடனே திருப்பியும் எம்டி பண்ண வேணும்னு சொல்லி போகிறோம். அப்போ இதற்கு நாங்கள் என்ன தீர்வு காணலாம், என்ன செய்யலாம்? அப்போ இப்போ உங்களுக்கே ஒன்று, நாங்கள் இப்போ டயபெட்டிஸோ பிளட் ப்ரெஷரோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு எடுக்கிற மருந்துகளை மாத்திரம் எடுக்கும். கிட்னிக்கு நான் திருப்பி சொல்கிறேன், முந்தையும் சொன்னான், இந்த கிட்னி இருக்கிறார்கள், வருத்தம் இருக்கிறார்கள், வயது போனாலும் கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையுது. இந்த தேவையில்லாமல் இந்த பெயின் கில்லர்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இரவில் ஒன்று, இது நான் அதை சொல்ல மறந்துட்டேன், நோவுது, நேரி நுழையுது, கால் நோவுது, தலை ஏதோ ஒன்று சொல்லி உழைவுக்கு தான் நித்திரை இல்லாமல். அப்போ அதுக்காக வேண்டி நித்திரைக்கு வேண்டி நோ குளிசைகள், NSAID, ஐபுப்ரூஃபன் அதெல்லாம் எடுத்து போட்டால் அது கிட்னியை தான். அப்போ அந்த குளிசைகளை எடுக்காமல் கவனமாக இருக்கணும். டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸை மாத்திரம் எடுக்கிறது, கடையில் போய் தேவையில்லாத மருந்துகள் எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்று நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது. இப்போ தண்ணீர் நாங்கள் சொல்கிறோம் தானே, ஒரு நாளுக்கு 8 கிளாஸ் ஆகுது, 2 liters அது 8 கிளாஸ் ஆகுது எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஹைட்ரேஷன் குறைஞ்சால் நாங்கள் விழுந்து எழும்ப போகிறோம். ஆனால் குடிக்கிறது என்ன மாதிரின்னு சொன்னால், காலமாக எழும்பினோன்னு இப்போ சொல்லுங்க, நீங்கள் எழும்பினோன்னு காலமாக எழும்பி நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும். எல்லாரும் வணக்கம் ஒரு படுக்கையில் இருந்தோண்டே காலை நீட்டி பாதத்தை உயர்த்தி ஒன்று எல்லாட்டிக்கு இறங்கி நின்று இந்த முன் விரல்ல எழும்புகிறதும் ஒரு 5 தினம் எழும்புறதும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இறங்கி செய்யலாம். எல்லாத்துக்கும் இங்கே படுத்துக்கொண்டு ஒரு 2 காலையும் மடிச்சு, இப்போ இப்படி மடிச்சிருந்தேன்டா, ஒரு காலில் முழங்காலில் மெட்டதை போட்டு இந்த கெண்டை, அதாவது காஃப் மசில்ஸ், அந்த பின் 2 காலில், அதுதான் சொல்றது செகண்ட் ஹார்ட் இன்சர்ஜ், ஹார்ட் பம்ப் பண்றது. அதுக்கு பிறகு
ரத்தம் போறது அந்த 2 கெண்ட மசில்ஸ், கெண்டையில இருக்கிற அந்த காஃப் மசில்ஸ் தான் ரத்தம், அதுல என்ன பம்ப் பண்றோம். அப்ப அது நீங்கள் இப்ப முழங்காலுக்கு மேல ஒரு இப்படி மடிச்சா அந்த முழங்கால் மெட்டலை போட்டு இதை போட்டு அந்த காஃபை கொஞ்சம் கொஞ்சம் மசாஜ் பண்ண அந்த அதுல இருக்கிற நீர் தேக்கம் குறையும். அதை செய்யுங்க. எலும்பி நின்று எலும்பி பிளட் ப்ரெஷர் எடுக்க டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. முக்கியமா கட்டில இருந்து எலும்பி உடனே பாத்ரூமுக்கு போகணும். இருந்து ஒரு 30 நொடி, ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுது இருந்து அந்த பிளட் ப்ரெஷர் ஸ்டெபிலைஸ் பண்ண போகும்போது போனது பிறகு காலம்பு எழும்பி கோப்பி குடிக்க வேணும். எல்லாரும் 2 கிளாஸ் தண்ணீர் குடிங்க. நீரை குடிச்ச பிறகு இப்போ இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சு கோப்பியை குடிச்சு எல்லாத்தையும் குடிக்கும். அந்த முதல் எடுக்கிறது நீர். ஏனென்றா அந்த பிளட் ப்ரெஷரை எழுப்பி கொண்டு வரும். தண்ணீர் குடிங்க இல்லை. கோப்பி தேர் தண்ணி டயூரெட்டிக், வெளியால செலக்ட் எடுக்கும். அப்போ எங்களோட பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. நாங்கள் கோப்பியை குடிச்சோடனே இருக்கிற நீரே வெளியால அப்ப இன்னும் குறையும், விழுந்தெழும்புவோம் பகல்ல. அதோட பஞ்சியா இருக்கும். ஆனபடியால் இரவில் இப்படி எழும்புறாக்கள் எப்படியாவது காலவல்னு எழும்பின உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிச்சு அதுக்கு பிறகு 1/2 மணி நேரம். 2ஆவதா நீங்க எடுக்க அந்த அதுக்கு பிறகு நான் சொன்ன அந்த 8 கிளாஸ் தண்ணி காலமே எடுத்து மத்தியானம் எடுத்து பின்னேரம் 5 மணிக்கு முதல் அவ்வளவு 8 கிளாஸ்ல 7 கிளாஸ் குடிக்க முடியும். இந்த நித்திரைக்கு போறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முதல் எல்லா தண்ணீரும் கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸை பிரிச்சு குடிக்கிற மாதிரி எடுத்து போட்டு அதுக்கு முதல் எல்லாத்தையும் எடுத்தால் இரவில் எழும்ப மாட்டீங்கள். நீர் விடுறதுக்கு சிறுநீர் விடுறதுக்கு எல்லா வால்யூம் முழுக்க பயனில் விடும். இனி சில குளிச டயூரெட்டிக்ஸ் எடுக்கிறார்கள். டாக்டர்ஸ் பின்னேரத்தில் எடுக்கணும். காலமையில் எடுத்து செல்லம் எடுத்தால் குறைஞ்சோண்டு போவோம். இரவில் போகிறது குறைஞ்சு வரும். என்ன இவியல் செய்யறா காலமே ஒரு எடுக்கிறது போயிட்டு பின்னேரம் எடுக்கிறதுக்குள்ள மறந்துட்டேன். எல்லாட்டிக்கு அதை பற்றி கேட்குறேன் இல்லை. இப்போ இது லேசாக இருக்கிறது. அப்போ காலமையில் வேலைக்கு போகிறது திருப்பி இதுக்கு போயிடல. அதே இல்லாட்டிக்கு ரோட்டால் போகிறோம் நாங்கள் இதுக்கு போகிறோம் போயிடலான்னு சொல்லி பின்னேரத்தில் எடுக்கிறது மாற்றி. அப்போ அவையில் எழுப்பி விடுறது சிலம் அனுப்புறதுக்கு வழியாக. அப்போ அந்த குளிசையில் நேரத்துக்கு எடுக்கணும். தண்ணீரை குடிக்கிறது 5. அதோட காலமும் வெள்ளன தண்ணீர் குடிச்ச பிறகு உங்களோட கோப்பி காலமாக சேர்த்த பிறகு ஒரு 10-15 நிமிஷமாவது நடவும். வீட்டை சுற்றியோ இல்லாட்டி சும்மா இல்லாட்டிக்கு மார்ச் பண்ணுங்க. ஒரே இடத்துல நின்று லெஃப்ட் ரைட் மார்ச் பண்ணுங்க. ஒரு எக்ஸசைஸ். ஏன்னு சொன்னா காலுக்குள்ள நிற்கிற அந்த நீர் வெளியால அனுப்புவோம். இந்த நாங்கள் என்ன செய்யறோம்னா வயது போன பிறகு சும்மா டிவிக்கு பிறகு மணித்தியால கணக்காக இருக்கிறது. அப்போ ரத்த ஓட்டம் கீழே தான் போய் உரையிற ஒளியே இது குறைஞ்சி. அப்போ வெளியால கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் நிற்குது. அதை அனுப்புறதுக்காக வேண்டி நிற்கும். அப்போ தண்ணீர் குடிங்கோ, நின்று ஒரு நடவுங்கோ, இல்லாட்டி நின்று மார்ச் பண்ணுங்கோ, இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் செய்யுங்கோ. 4-5 மணிக்கு பிறகு எடுக்கும். பின்னேரம் 4-5 மணிக்கு பிறகு நீங்கள் அந்த திருப்பியும் நீர் குடிக்கிற அதுக்கு முதல் முடிச்சா அதுக்கு பிறகு ஒரு தேநீர் அல்லது எது குடிச்சு போட்டு அது பேரும் ஒரு 10 நிமிஷம் சின்ன ஒரு எக்ஸசைஸ் செய்யும். அப்ப இந்த கால் வீக்கம் இருக்கிறார்கள் இல்லாட்டி கால் நடக்க ஒரு மாதிரி இருக்கிறார்கள் எல்லாருக்கும் அது நல்ல அந்த கால். அதோட ஒரு இந்த பகல்ல நீங்கள் என்ன நடக்கணும். இப்ப நான் சொன்ன படுத்தோடனே காலுக்கு இருக்கிற நீர் முழுக்க ஹார்ட்டுக்கு வந்து அதால தான் செலம் போத்தோங்கன்னு சொல்லி. அப்ப இந்த கால் வீக்கம் இருக்கிறார்கள், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள், கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள், வேற இதுக்கால கால் வீக்கம் கொஞ்சமா சின்னனா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் பொத்த மாதிரி கால் வீக்கம் இருந்தாலும் எல்லாரும் கட்டில ஒரு செட்டியில படுத்துக்கொண்டு ஒரு 4-3 தலானியை போட்டு காலை உயர்த்தி மேல நெஞ்சிலுமாக மேல ஒரு 20 நிமிஷம் காலை வச்சோம். டிவியை பாருங்கோ, புத்தகத்தை பாருங்கோ, என்ன தேவைங்க தண்ணி திருப்பி வந்து அப்ப 5 மணி 6 மணிக்கு வேலை முக்காவாசி காலில் இருக்கிறத வந்து கிளினிக்ல போய் வெளியே போயிடுவீங்க. நீங்கள் இரவுல படுக்க போகும் முதல் 75% நீர் வெளியால கழிச்சிடுவீங்க. எழும்புறது அப்ப 3 தரம் எழும்புறது 4 தரம் எழும்புறது 2 தரமா வேணும். அதுக்கப்புறம் ஒர்க்கா வேணும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நீங்கள் நேரத்தோட குடிக்க வேணும். இரவில இனிப்பு ஜாமான்கள் நான் சொல்ற மாதிரி இருந்துட்டு சாப்பிட்றது இல்லை. அளவானுக்கு இல்லாமல் பிடிக்கும் டெசர்ட்ஸும் ஐஸ்கிரீமும் அதில் குடிச்சா
இருக்கிறது அந்த சுகர் ஏற்ற வெளியால வேணும். ஆனால் அடியால் வெள்ளெண்ணெய் சாப்பிட வேணாம்னு சொல்லி சாப்பிட்றது கொஞ்சம் வெள்ளெண்ணெய் சாப்பிடுவோம், இல்லாட்டி இரவில் சாப்பிட்றது குறைச்சி சாப்பிடுவோம். இனிப்பு சாமான்களும் உப்பு சாமான்களும் என்ன உப்பு எடுத்தாலும் என்ன நீரை கட்டி பிடிக்கும் பெண் அதை வழியாக அனுப்ப பார்க்கும். சீனி எடுத்தாலும் அது அப்போ ரெண்டும் இது எடுத்து போடும். அப்போ அந்த அந்த இதுக்கு எடுக்கணும். மெட்டல் ஸ்லீப் அப்னியா நான் சொன்ன மாதிரி குரோட்டை எடுக்கிறார்கள் இந்த சிபேப் மெஷின் அதை செக் பண்ணுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறார்கள், இந்த டயூரெட்டிக்ஸ் இந்த இருக்கிறார்கள், அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த இதெல்லாம் எடுக்கணும். இப்போ காய்ச்சலோடு இருந்தால் செலங்கசியக்கில் என்ன எரிவு இருந்தால் இல்லாட்டி திருப்பி ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி போகலாமல் இருந்தால் அது டாக்டர்கிட்ட காட்டி அந்த காரணத்தில் ரெசிடுவல் யூரின், அதாவது எவ்வளவு செலம் போகாமல் இருக்குன்னு பார்த்து தெரியணும். சில பேருக்கு நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு போடுறதால இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் மெலச்சிக்கல் இருக்கிறவர்களுக்கு அந்த குடல் வந்து பிளடருக்கு மேலே குந்தி இருக்கிறதால அது இல்லை வால்யூம் குறைஞ்சிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அப்போ கான்ஸ்டிபேஷன் மெலச்சிக்கல் இருக்கிறார்கள் தேவையான அதுக்கு தேவையான லெக்ஸட்டிவ்ஸ் மிரக்கறிகளோ சாப்பாடுகளோ இதெல்லாம் சாப்பிட்டு மெலச்சிக்கலை குறைக்கலாம் இருக்கிறார்களுக்கு வேறு. அப்படி இருந்தால் நார்மலா இருக்கலாம். இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்தால் அது அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் பார்த்து தெரியணும். அதுக்கு தேவையானது திருப்பி இப்போ பகலே மிரவிலே நாங்கள் கூட போறோம் இல்லாட்டி இப்படியான இருக்குன்னா ஒன்று நாங்கள் செய்யலாம். இதுல எதுன்னு சொன்னா யூரினை ஒரு எவ்வளவு நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். அப்ப காலமா வாய்ட் பண்றதா காலமா போறதோட இரவு முழுக்க ஒரு படிக்கிறதுக்குள்ள செல்லம் எடுத்து காலமா எழும்பினோன்னு எடுக்கிற கடைசி 5 மணியோ 6 மணி எழும்புறீங்களோ அந்த நேரம் கடைசி அவ்வளோத்தையும் எடுத்து பகல இன்னொன்று ரெண்டு இடத்துல எடுத்தா உங்களுக்கு தெரியும் எதுல உங்களுக்கு கூட அனுப்புறீங்க. டாக்டர்கிட்ட போகும்போது சொல்லாம இதுல ஒரு 1000 லிட்டர்ஸ் 1000 ml போதோ 1 லிட்டர் போது இதுல 1.5 லிட்டர்ஸ் இதுல போதும். அப்ப அதே போய் சொல்லாம இது அப்படி போகக்கூடாது. அப்ப அந்த வித்தியாசம் நீங்கள் அறிய வேணும்னு சொன்னா இல்ல நான் திருப்பி போறோம் இதுன்னு சொன்னா ரெண்டு இதுல போத்துலையோ இல்லையோ சேர்த்துக்கிங்கன்னா தெரியும். ஒரு நாளுக்கு 2 நாளுக்கு சேர்த்தாலே தெரியும். நாங்கள் இன்னும் வித்தியாசம் காட்டுவோம். சரி, அதோட அந்த யூரின் கிளியரா இருக்கோ டேபிளா இருக்கோ இல்லாட்டி அல்புமின் போகுதோ அதுக்கு நுரைக்குதோன்னு சொல்லி அந்த வித்தியாசங்கள் தெரியும். அப்ப கணக்கு ஒன்று வீட்டில் அறியலாம். திருப்பி போய்க்குள்ள நீ பார்க்கறதுக்கு மெட்டது நான் சொல்றதெல்லாம் செய்யறது. இனி கேளுங்க. மற்றவர்களுக்கு அந்த யூரின் போய்களை சில பேர் பண்ணால் யூரின் மணக்கிறது என்னது அது கான்சென்ட்ரேட்டட். அது ஒன்று வந்து யூரின் மணக்கிறது வந்து பெண்களுக்கு கூட இருக்கிறது 2 லீக் பண்ணுது. அதாவது போஸ்ட் வாய்டல்னு சொல்லி என்னன்னு சொன்னா சில பேருக்கு பெண்களுக்கு இந்த யூவி ப்ரிலாப்ஸ் கர்ப்பப்பை இருக்கிறாங்க, மெட்டாக்கள் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் இருக்காது. லீக் பண்ணீங்கள ஒன்று நாங்கள் செலம் நீங்கள் பாருங்க அது இதுவும் ஒன்று நாங்கள் செலம் விடு போய் இறங்கி செலம் விட்ட பிறகும் எலும்பைக்குள்ள சொட்டு வழியாளுவேன் விளங்கு. சில பேர் எல்லாருக்கும் இல்லை, சில பேர் இப்படியான கர்ப்பப்பை இறக்கம் இருக்கிறார்கள் அல்லது ப்ராஸ்டேட் இருக்கிறார்கள். மற்றது சில பேருக்கு வேறு போஸ்ட் வாய்டல் யூரின் சொல்றாரு. அது செலம் விட்ட பிறகும் ஒரு 2 நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ஸ்ல திருப்பி கொஞ்சம் பேர் ஒரு கணக்கையில் ஒரு மேசக்கரண்டி 2 மேசக்கரண்டி அந்த அளவு தான் பேர். அது வந்து பேண்டீஸ்ல நினைஞ்சு இப்போ யூரின் ஆக்சிஜன் இந்த காத்து பட்டோன்னா அமோனியா ஸ்மெல் தானே வெளியால வேறது. வெளியால் வந்தோன்னா அந்த மனம் வேற. என்ன செய்யணும்னா டபுள் வாய்டிங். இப்படியான ஆட்களுக்கு டபுள் வாய்டிங்னு சொல்றேன்னா என்ன செய்யறேன்னா போய் முதல் கிளம்பிடுகிறது முடிஞ்ச பிறகு ஒரு 30 செகண்ட் இருந்து திருப்பி இருக்கா ஒரு மெல்லிய மூக்கு எடுக்க மிச்சம் வழியால போகும். அதுக்கு பிறகு குறைச்சி போட்டு எழும்பலாம். எல்லாத்தையும் எலும்பேக்கலாம் நினை அது 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 கண்ட்ரோல் இல்லை. ஸ்விங்கருக்கு வெளியால இருக்க அந்த கண்ட்ரோல் வீக்னஸ் கொண்டு மற்றது கீகல்ஸ் எக்ஸசைஸ் கீழ் பிளடர், அதாவது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன்ஸ் குறையுது, மற்றது ஹார்மோன்ஸ் போகுதுன்னா கீழ் அடி வயிற்றுக்கு தச டயப்ரம் வந்து பிளன் இல்லாமல் போகுது. அப்ப அதால நாங்கள் அந்த ஸ்விங்டர்ஸ் அந்த சிலப்பை இந்த வாசலை சுருக்க இல்லாமல் இருக்குது, வெளியால லீக் பண்ணுது. அந்த படைகளை டாய்லெட்டை கண்டோன்னா முதல் நினைஞ்சதும் வேற ஓட வேண்டி வேணும். இல்லாட்டி இருமைகளை திருப்பி இருமை திருப்பி பேரண்ட் படக்கண்டு கொஞ்சம் கசி.
அப்ப அந்த அப்படியான ஆட்கள் என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் என்ன? சும்மா கதிரையில இருந்து கொண்டோ நின்று கொண்டோ சும்மா இருக்கிற வேலை செய்ய அந்த இது வந்து அடித்தளம், அதாவது மெலவாசல், செலவாசல், இந்த கெப்பப்பை வாசல் அப்படியே இறுக்கி பிடிக்கிறான்னு இழுத்து மேல இழுக்கிறது. ஒரு 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 30 செகண்ட்ஸ் 40 இழுத்து பிடிச்சு கொண்டு நார்மலா பிரீத் பண்ணுவான். மூச்சை பிடிச்சு கொண்டு இழுத்து பிடிக்கிறே இல்லை, மூச்சை பிடிச்சி மேல எடுத்து வச்சு கொண்டு அதுக்கு பிறகு நார்மலா பிரீத் பண்ண அப்படியே ஒரு ஒரு 1 மினிட், ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் பழக எடுத்துக்கொண்டு வரும். படுத்துக்கொண்டும் செய்யலாம், இருந்து கொண்டும் செய்யலாம், நின்று கொண்டும் செய்யலாம். வேலை செய்ய ஒரு ஒரு 8-10 தரம் அப்படி செய்ய எப்படி இருக்கிறார்கள் எவ்வளவோ குறைஞ்சு கொண்டு வரும். கீகல்ஸ் எக்ஸசைஸ் சொல்றாங்க. இழுத்து இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்க. அப்ப வாய் வரையாமல் இருக்கிற நாங்கள் வாய் வரையக்களை என்ன செய்யறது? ஆக்கள் எனக்கு இறுக்கி பிடிக்கிற மாதிரி மேல இறுக்கி அமர்த்தி பிடிச்சு கொண்டு ஏழுமான மூச்சை பிடிச்சு கொண்டு இல்லை, மூச்சை மெல்லமா விட்டு கொண்டு அதை மேல இதை இழுத்து பிடிச்சு கொண்டு இருக்காது. அதை செய்து போக குறைஞ்சு போகும். சரி, இப்போ அண்டர் 40 ஆகளுக்கும் டாக்டர், இப்போ 35-36 வயது பிள்ளைகளுக்கும் சொல்வார்கள் தங்களுக்கும் ஓவர் நைட்டாக எழுப்பி யூரின் போடுறாங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கான அது பின்னிறங்கள்ல குடிக்கிறது தானே, கூட ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஆல்கோஹால் எடுக்கிறது, ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, இந்த கொக்கோ கோலா இதெல்லாம் எல்லாம் நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா, அவையில் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறது. அப்போ கூட இதை இந்த வருத்தம் இல்லாத ஆக்கள் இல்லை, வேற டயபிட்டிஸ் இல்லாமல் 20 வயதுலையும் போய் டயபிட்டிஸ் இருக்கு, 10 வயதுலையும் இருக்குது, அந்த வேற வருத்தம் இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்மா அப்படி மருந்துகள் எடுக்காமல் இது எடுக்காமல் கூட தண்ணீர் பின்னேரத்தில் குடிக்கணும். ஆஃபீஸால வந்தோடனே தண்ணி விடாக்கி குடிக்கிறது, பகல குடிக்க மறந்துடும். நம்ம எல்லாரும் சொல்லிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றதானே தண்ணீர் குடிக்கணும், அப்ப இரவுல குடிச்சு பிடிக்கிறது இல்லை. இவர்கள் குடிச்சிட்டு நித்திரை போனாலுமாம், அதுக்கு என்ன குடிச்சிட்டு டாய்லெட் இருந்துட்டு நித்திரை போய் திரும்ப இடையில தாங்க எழும்ப வேண்டிய நிலை எழுப்புறது. ஏண்டா 4 மணி நேரத்துக்கு தான் அந்த குடிச்சு நான் படுக்கிறதுக்கும் கடைசி ட்ரிங்க்ஸ் இந்த வால்யூமா எடுக்கிறதுக்கும் ஒரு 4 hours அது இருக்கும். அப்ப 6 மணிக்கு 10 மணிக்கு படுக்கிறேன்னு சொன்னா 6 மணிக்கு பிறகு நிரம்ப தண்ணி குடிக்கலாம். அதான் ஒரு கிளாஸை பிரிச்சு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் தான் குடிக்கலாம். அதுக்கு மேல எடுத்தா இப்படி கரைச்சல் இருக்கிறாங்களுக்கு திருப்பி போகும். அதுபடி அவையில காலமா எல்லாத்தையும் குடிக்கிறதையும் குடிச்சு 6 மணிக்கு பிறகு எடுக்க வேணாம். அப்படின்னா 6 மணிக்கு பிறகு வார்ம் ட்ரிங்க், ஒரு ஸ்டே தண்ணி, அவ்வளவு. அதுக்கு மேல ஒன்று அதோட அதுக்கு பிறகு சிப்ஸ். இதுதான் இந்த சப்பரம், இந்த கொதிக்கிற சாப்பாடு இல்லை, எல்லாத்துலயும் சால்ட் தானே, உப்பு தானே. வெளியால அதாவது ப்ரோசஸ் ஃபுட் கடையில வேண்ட சாப்பாடு எல்லாத்துக்கும் அளவு அணக்கலாம். சூப் எல்லாத்துக்குமே உப்பு. அப்ப உப்பு இருக்கேங்களா, உப்பு அது அளவு நாங்கள் யோசிக்கிறேன் இல்ல, ருசி தானே, இது உப்பு காணாது இது. அப்ப சிப்ஸை பண்ணி பாருங்க, பொட்டேட்டோ சிப்ஸ், அவ்வளவு உப்பு. அப்ப KFCல போய் உப்பை பண்ணி வந்து இதை போட்டா அதுக்கு பிறகு 2 தினம் அனுப்பினா அந்த உப்பை வெளியால தான். அப்ப இப்ப தண்ணீரை குடிக்காட்டிலும் தேர்தல் இருக்கிற கிட்னி தேர்தல் இருக்க அந்த உப்பை வெளியால தள்ளுறதுக்கு இருக்கிற தண்ணியும் கொண்டே வெளியால தான். அப்ப இதை விட காலவல்னா சரியான தாகமா இருக்க குடிக்க வேணும்னு யோசிக்கும். அந்த இதுக்கு அதனுடைய இரவுல சாப்பிட்றது, உப்பு போட்ட கனக சாப்பிட்றதால், கூட ஸ்வீட் போடுறத சாப்பிட்றதால், கூட தண்ணீர் குடிக்கிறது, நீர் இதை இருப்பது, அல்லது ஆல்கோஹால் அளவனுக்கு இல்லாமல் அது கிட்னியை போடும் என்று சொன்னா இந்த கிட்னிக்கு வந்து ஆன்டி டையூரட்டிக் ஹார்மோன் சொல்லி கிட்னி இந்த பிரெயின் வந்து பண்றது. இரவுல செலத்தை குறைக்கிறதுக்கு, கிட்னி ஃபங்க்ஷனை குறைக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஹார்மோன் செப்பரேட். வயது போக அந்த ஹார்மோன் பிரெயின்ல இருந்து வாரது, ADH சொல்லி ஆன்டி டையூரட்டிக் ஹார்மோன், அது குறைகிறது. ஆனா இப்படியான வேட்டமே இருக்கிறது நல்லா குறைஞ்சது. அப்ப அந்த கண்ட்ரோல் இல்லாட்டி கிட்னி அதோட நாங்கள் யோசிக்கணும். சிலதில் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால், கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால், எல்லாத்துக்கும் நேரு விளைவு வேற நான் சொன்ன மாதிரி முந்தி ஃப்ராப்திங் இருந்தா கிட்னி ப்ராப்ளம்ஸ் திருப்பி போனா ஒருக்கா செக் பண்ணணும். அது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ரிகரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்தா இல்ல எல்லாம் நாங்கள் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லல, அது வருத்தம் இருக்கிறாங்களோ அது செக் பண்ண வேண்டியவேன். இப்ப தண்ணி குடிச்ச உடனே டாக்டர் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள டாய்லெட் போகலாமா யூரின்? ஏன்னா சிலருக்கு அப்படி ஒரு இது இருக்கு, அது நல்லமா? அது இருக்கு, கிணக்க பேர் இருக்கு. அப்படி குடிச்சோன்னு உடனே போவோம். என்ன மலை மலண்டு குடிக்கிறது, சிப் பண்றே இல்லையே,
மலமலன்னு ஒரு கிளாஸ் குடிக்கிறது மற்ற கிளாஸ் இல்ல குடிச்சோன்னா என்னடா இப்ப மத்தியானம் வெளியில இப்ப பார்க்க போறோம்னு வைங்களேன், அப்ப பார்க்கல இருக்கா சில நேரம் டாய்லெட். அப்ப வீட்டே இருந்து குடிச்சிட்டு எதுக்கு ஒரு தடவை இருந்துட்டு போவோம் போறோம். அப்ப அது சரியான முறையா? அது அப்படி இருக்கு. அது என்னடா சரி இல்லை இங்க இல்ல. அது அது சரி என்ன உங்களுக்கு தெரியும் போய்க்கல சில பேர் பேம்பர்ஸை போட்டு போறது வெளியால போயிடாத கிடைச்சல எல்லாத்தையும் ஆ, 2-3 மணி நேரம் போவோம் இல்லை ஐயோ என்னால இப்ப போய்க்காது பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி போகாத ஆ, ஆ, வெளியால ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன்ல போறோம்னு சொன்னா எங்க டாய்லெட் இருந்து முதல் பார்த்தோன்னு தான் போறோம். ஆ, ஆ, ஆ. இப்ப நாங்கள் எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முதல் என்ன அனௌன்ஸ் பண்றது டொ வலது பக்கத்துல 2 பாத்ரூம் இருக்கு இடது பக்கத்துல ஒன்று டாய்லெட்டா இருக்குன்னு தான் ஆண்கள், சொல்றது பெண்கள் கவனம் என்று. அதுதானே எல்லாருக்கும் சொல்றது ஆ, ஆ. விளங்குதோ சின்ன பிள்ளைகள் அதை பற்றி என்ன தெரியாது அது ஓப்பன் இறங்கேற்றத்துல வைக்கிறது சின்னவங்க இதெல்லாம் பெரியாக்கள் முதல் டாய்லெட் பார்த்து தானே போறோம். ஆமா. ம். அது 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 குடிக்கிறது பிள்ளை இல்லை பிழை. இவ்வளவு குடிக்கிறது நல்லம். ஆனா இரவு ஒரு படுக்கிறதுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு முதல் குடிக்க 3-4 ஹவர்ஸுக்கு முதல் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு குறைச்சு அப்ப அதோட சாப்பாடு நேரத்தோட சாப்பிடுறது அதுக்கு பிறகு இந்த உப்பு உள்ள சாப்பாடுகள் இது இனி பகல்ல மற்ற இன்னொன்று சூப்ஸ் பேக்கெட்டட் சூப்ஸ் பேக்கெட்டட் ப்ரோசஸ் ஃபுட்ஸ் இவ்வளவு உப்பு இருக்கு அதுக்கு. அப்ப பேர்ன்டேக்ல அன்சால்டட் ஆர் அன்சால்டட். ரிடியூஸ் சால்ட் ஆ. உப்பு இல்லாததுல உப்பு குறைஞ்சதுல போடுறது உப்பு குறைஞ்ச என்ன நாங்க சொன்னா பான் இதெல்லாம் இப்ப 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 அவகாடோ இந்த பம்கின் சீட்ஸ் அப்படியா இருந்தாலும் நல்ல மிரக்கறிகள் இவ்வளவு மிரக்கறிகளும் போடுறான் ஆ, உப்பு இல்லாம ஆ, ஆ. என்ன இருக்கிற சாப்பாடுகள்ல பட்டர் சீஸ் எல்லாத்துலயும் உப்பு இருக்குதான். அப்ப ருசியா இருக்குன்னு சாப்பிடல அது ஒரு அடிக்ஷன் தானே உப்பு உங்களுக்கு விளங்கு இல்லை சீனி ம், மாதிரி ம், அதை உப்பை தூக்கி அந்த உப்பு வேணும்னு சொல்லி போடுறது இல்லாட்டி உப்பை கூட போட்டுட்டு போடுறோம். ம். அது வந்து அடிக்ஷனா போறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அந்த உப்புக்கு சேம் தண்ணீரையும் பிடிச்சு கொள்ளும் பேருந்து வெளியால நீங்க அதுக்கு கொடுக்காத வெளியால அனுப்புன்னு சொல்லி அப்ப உப்பையும் அனுப்பி சீனியையும் அனுப்பி தண்ணீரையும் அனுப்பணும் வெளியால அப்ப திருப்பி திருப்பி ஓடுவோம் நாங்க டாய்லெட். அதான். இல்ல அதான் குடிச்சு போட்டு போறது பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் தண்ணியே குடிக்கிறது அது இல்லையே. பிரச்சனை இல்லை. ஓ! இரவுல சிலர் இரவுல தண்ணியே விரும்பாமல் குடிக்க இருந்து மாட்டார்கள். இரவுல போகாமல் இருந்து பகல் எத்தனை நேரம் போங்க அதை பற்றி காரியம். இப்ப ஒருவர் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஃபோன் பண்ணி, அந்த ஆன்டிபயோட்டிக் டாக்டர் 8 எடுக்க சொன்னார்களாம். 80 குடுத்து, அவருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் இந்த வெதருக்கு கொஞ்சம் இருமலும், தடுமலும், குரலும் கொஞ்சம் மாறி வர, அப்ப யூரின் இன்ஃபெக்ஷனும் வந்ததாம். ஓ 8 ஒரு நாளைக்கு எடுக்க சொல்லி குடுத்தா. அப்படி குடுப்பார்களா டாக்டர்? ஆன்டிபயோட்டிக் டேப்லெட். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு நேரம் கொடுக்க சொல்லியோ ஒரு நாளைக்கு 8, 80 குடுத்திருக்கிறார்களாம். அப்ப அவர் சொல்றார், நான் சொன்னேன் ஒரு நாளுக்கு 4 தரமா 3 தரம் எடுக்கும் 2 அடுக்க 2 ஒரு தடவை தெரியல. நான் ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் ஆன்டிபயோட்டிக் அப்படி ஒரு நாளும் உங்களுக்கு தந்தது கிடையாது. தருவாங்க 4 டேப்லெட் தான். டோசேஜ பொறுத்தது. ஆனா எனக்கு தெரியல இல்ல சாதாரணமாக ஆன்டிபயோட்டிக் ட்வைஸ் டே அல்லது 8 ஹவர்லி 4 டைம்ஸ் டே கொடுக்குறாங்க. இப்ப சிலதுகள் அமாக்சிசிலின் அப்படியானு சொன்னா 500 மில்லிகிராம்ஸ் 8 ஹவர்லி இல்ல 80 எல்லாம் கொடுத்த இப்ப எங்களுக்கு எல்லாம் எனக்கு இருமல் 2 மாதம் இருக்கு. தந்தது 4 தான். 4 8 நினைக்கிறேன். சில வருத்தங்களுக்கு கிரானிக்கா இன்ஃபெக்ஷன் ஒரே மருந்தா அல்லது 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்ல காம்பினேஷனே இருக்கக்கூடும். அவர்கிட்ட கேட்கிறேன்னா அவர் கதைக்குள்ள சொன்னாரு. ரெண்டு மருந்துகளையும் நன்னால கொடுத்துருக்கலாம். 2 காம்பினேஷன் ஒன்று போராடி கூட இன்ஃபெக்ஷன் 2 சேர்த்து கொடுத்துருக்கு. ஆனா அவருக்கு சரி 2 வந்துட்டாங்க. ஆன்டிபயோட்டிக் ஆயிடாது ஒன்றுக்கு இந்த ரிப்போர்ட் பார்த்து இப்ப யூரின் அப்படி கணக்கு அப்படி கொடுக்குறேன்னு சொன்னா யூரின் கல்ச்சர் எடுத்து கல்ச்சர்ல ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி பார்த்து தான் கொடுக்கலாம். அப்ப எல்லாட்டிக்கு சும்மா குருடன் பண்டில் கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுத்து ஏதாவது ஒன்று சரின்னு அப்படியா நாங்கள் இப்படி எடுத்துட்டா கேட்கும் என்னத்துக்கு இவ்வளவு ஆரம்பிங்க. இல்ல அவர் சொன்னார் அது கூட அவர் சொன்னா தனக்கு சரி வந்துட்டா. இப்ப குரலும் கொஞ்சம் கதைக்க முடியாம இருந்தா சரி வந்துட்டுது. நான் தண்ணி குடிக்கிறது குறை பண்ணி பெருமையா சொன்னேன். நானும் இது பெருமை தான் குடிக்கிறது குறை பண்றது தண்ணியை குடிக்கணும். சில மருந்துகள் சிலர்கள் வந்து 8, 10, 16 கொடுக்குறாரு அந்த நாள்ல. முந்தின ஷயரோம் இல்ல கசம் டிபி இருந்தா கணக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறாரு.
அதுல தான் இப்ப இல்லையே எல்லாம் நிப்பாட்டு இல்ல எல்லாம் எட்டு இப்ப டேப்லெட் இல்லையே. தருவீங்க டாக்டர். எட்டு டேப்லெட் கட்டாயம் எடுக்கணும். ஒரு நாள் என்னத்துல எடுக்கணும் வண்டியில் 8 டேப்லெட் எடுக்கணும் ஆன்டிபயோட்டிக். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுலாம் எடுக்க சொல்லி தர்றவே ஆன்டிபயோட்டிக் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு உண்டு. 8 அது நாள் டோசேஜ் பொறுத்து தானே. இப்ப நாங்க இப்ப சிலதுகள் ஒன்ஸ் அ டே ஃபார் 3 days அல்லது 5 days. சிலதுகள் இப்ப அமாக்சிசிலின் 500 சொன்னா 8 hourly 5 days. சில இப்ப சில கடுப்போட வர்றது நைட்ரோஃபுரன்சின் அல்லது இந்த இதில் 2 எடுத்து மெண்டலிக் ஆசிட் அதோட எடுக்கிறேன்னு சொன்னா 2 காம்பினேஷன் கொடுக்குறேன் 2 4 தினம் எடுக்க சொன்னா 8 போகும் தான். 8 டேப்லெட் எப்படியும் எடுத்து முடிக்கணும். அதுக்கெல்லாம் ஆன்சர் அது பிழை இல்ல. ஆனா சைட் எஃபெக்ட்ஸ் விடக்கூடாது. என்ன மாதிரி சொன்னா அவையல் இப்ப நாங்கள் இதை பற்றி ஆகியோம் அவையல் டாக்டர்கிட்ட சரியா டாக்டர் தான் கொடுத்துருக்கிறார். அவையல் தந்ததுபடியா அவர் தந்தேன்னு சொன்னா நீங்க திருப்பி கேட்கவும் தானே புத்தி இருக்குதானே. இதே 8 தாரைகள் இதுல என்ன பண்ண சொன்னா அவையில சொல்லணும். இதை இந்த இப்ப யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு 2, இருமலுக்கு வேற 1, வேற இன்னும் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இன்னும் வேற இன்னும் அதுதான் இன்னொன்று போட்டிருப்பேன் 3 ஆன்டிபயோட்டிக்ஸ். என்ன சிலது ஸ்பெசிபிக்கா அந்த வெற்றத்துக்கு மாத்திரம் ஆன்டிபயோட்டிக்னு சொன்னா எல்லாம் வெற்றத்தையும் ஒரு ஆன்டிபயோட்டிக் நிப்பாட்டாதான் விளங்கும். ஆனபடியா அப்படி வித்தியா இருக்கும்போது எது சரின்னு சொல்லிடாது. ஏன்னா கூட குடுக்கல அவைய டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுக்கு தான் இப்ப இந்த மருந்துகளுக்கு தான் இது சொன்னா வேண்டாது. சிலதுகள் ஹிடன் ஃபோக்கஸ் தெரியாது. எல்லாருக்கும் இந்த வருத்தம்னு சொல்லி தெரியாது தானே. இதே இந்த வருத்தம் தெரியாது, இந்த வருத்தம் தெரியாது. இது இன்னும் நடக்குது. இதுல இப்ப சிலத்துல சிதல் வருது, இல்லாட்டி வேற வருது, இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒன்றும் தெரியல. அப்ப என்ன செய்யறது? 1க்கு 3 சேர்த்து கொடுக்கறது ஏதாவது ஒன்று நிப்பாட்டு தோணும். இல்ல வருத்தத்தை நிப்பாட்ட வேணும் தானே. அப்ப ஆனா ரேரா அப்படி செய்வினம். அது நார்மலா அப்படி செய்ய. சரி, ஏனையவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் வரலாம். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வந்து கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல விளக்கமா இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் இந்த பிரச்சனை தான். முந்தி கொஞ்ச காலம் இருந்து அவங்க எல்லாம் செய்து எவ்வளவு குடிக்கிறோன்னு எவ்வளவு தண்ணி யூரின் எவ்வளவு போகுது எல்லாம் கலந்து பண்ணிக்காத எல்லாம் ஓகேன்றாங்க. பிறகு 6 மாதத்துக்கு பிறகு இப்ப போவேன் எது திருப்பி எல்லாம் ஓகேன்னு போட்டு பிறகு உள்ளுக்கு ஒரு செக்ஷன் வந்து வைக்கிறதுக்கு வந்து காலமையில ஒரு டேப்லெட்டும் பாவிக்க சொல்லி. ஆனா அந்த டேப்லெட்டுக்கு என்ன வரியா ஒற்றே கண்ணை சுழட்டினாங்க. அவ்வளவுக்கு நித்திர வருமாப்பிலே இருக்கும். படுத்தாலும் அவ்வளவு அந்த நபத்தி விட்டுரும் மத்தியானத்துக்கு. அப்ப நித்திரையை கொள்றீங்க? நல்ல நித்திரை. ஆனா நேற்று தான் எனக்கு கொஞ்சம் பழைய மாதிரி நித்திரை வரையில. மற்றும்படி படுத்த உடனே அந்த கண் எந்த நேரம் நித்திரையை தூங்கி கொண்டே இருக்கும் பகல் முழுக்க. பகல்ல எடுக்காமல் அது படுக்கிற நேரம் போது எடுக்கும் அந்த குளிசை. இல்ல அவே சொன்னது காலை மேல மட்டும், காலை மேலதான் எடுக்க சொல்லி போட்டிருக்கோம். அதுல எழுதிருக்கணும். காலம் எடுத்தா அப்ப பால் முழுக்க சொல்றீங்களா? இல்லாட்டி சும்மா தூங்குறோம்? படுத்துறேன் இல்ல டாக்டர். என்ன படுத்தா நல்ல நித்திரை வருது. 1 மணித்தியாலும் அப்படியே நல்ல நித்திரை வரும். பகல படுத்தா இரவுல நித்திரை வரும். அதுக்காக நான் படுக்கிறேன் இல்ல. பகல்ல கண்ணை தூங்கி கொண்டு இருக்கும். இது அதான் செல்லம் போறதெல்லாம் நின்றுட்டு அதோட செல்லம் போறது நின்றுட்டுதோ. அது முந்திய மாதிரி இல்ல டாக்டர். இப்ப எனக்கு அது வந்து இப்ப அந்த என்ன செய்யற குடிக்கிறது குடிச்சா அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் டக்கண்டு வருமா பிள்ளை இருக்கும். எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு யூரின் டக்கண்டு போகும். குடிக்கிற அளவுதான் யூரினும் போகும். இப்ப அடிக்கடி வைக்கிட்டு நானும் கொஞ்சம் வில்லங்கத்துக்கு இப்ப குடிக்கிறது கூட அப்ப நெடுகரம் பார்த்து யூரின் போகணும். அப்ப நீங்கள் அப்ப பகல்ல குடிங்கோ, 6 மணிக்கு பிறகு குடிக்காதீங்க. இரவுல நான் குடிக்கிறேன் டாக்டர். முந்தி எனக்கு நேற்று 12:45 1 மணி இருக்கும் நெஸ்ட் மோட்டர் சுடுதல்ல முந்தி காய்ச்சி குடிக்கிறேன். இப்ப ஒன்றுமே குடிக்கிறேன் இல்லை நான் ராவில். அது ஒன்று பழகிட்டேன். இப்ப குடிக்காமலே பழகிட்டேன். அப்படி அப்ப எழும்புற இல்லை இரவுல? இல்ல நெடுகாலம் எழும்ப மாட்டேன். முடிச்சா போகணும் டாக்டர். நான் அந்த குறைவு நான் அந்த நேற்று முடிச்சிருந்தபடியே 2 தரம் போனேன் சாமத்துல. மற்றும்படி இல்லை எனக்கு. நான் இரவுல டேப்லெட் 2 பாவிக்கிறேன். நான்
அப்ப அதுக்காக அந்த குடிச்சிட்டு அது யூரின் இருக்க மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். இல்லாட்டியும் சாமத்துல ஒழுப்பி விட்டுரும் அது. டேப்லெட் குடிக்கிற அது தண்ணி தான் அவ்வளவுதான் போகும். அதனுடைய அந்த குடிசையில நடக்கிறதும் அந்த ஒன்று நாங்கள் நிற்கணும். இந்த வருத்தம் இல்லாமல் எலும்பி போய் எலும்பினோன்னு நிதிர விளையாட்டுக்கு ஒருக்கா போயிட்டு செலுத்த பண்ணிட்டு வந்தா நிதிர விளையாட்டு செய்யறதானே. அப்ப அது பெய்து பழக்கம். எனக்கு 3 மணிக்கு எழும்பும் 5 மணிக்கு எழும்பி என்ன எழும்பி போய் அதுல போய் நிதிரையை குழப்புறது சலம் வேணும். சலம் என்ன செலப்பை நம்பாண்டு நாங்கள் செலம் விட வேணும் எழுப்புறீங்கள. வேற காரணத்தால் எழும்புறது எழும்பின பிறகு போறோம். அது முடிச்ச உடனே எனக்கு முந்தி இருந்தது அப்படி இருக்குது டாக்டர். ஏன்னா முடிச்ச உடனே எனக்கு யூரின் வருமா போல இருக்கும், போய் இருந்துட்டு வரேன். நான் இப்ப இரவுல நான் குடிக்கிறேன் இல்லை, அந்த மருந்து குடிக்கிற தண்ணியாலதான் போக மட்டும் இதை பார்த்து இருப்பேன். ஒரு 11-12 முதலே யூரின் இருந்துட்டு அப்புறம் எனக்கு வராது. முடிச்சாதான் மேலே எனக்கு அந்த யூரின் பிரச்சனை தான். நீங்க சொன்னதெல்லாம் நல்ல விளக்கமா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றது டாக்டர் என்னன்னு சொன்னா, இந்த உள்ளுக்கு வைக்கிற இது இப்ப முந்தி எங்களுக்கு அந்த பிள்ளைப்பற டாக்டர் தான் தாராது. ஆனா இப்ப யூரினுக்கும் அது தந்திருக்கேன். நம்ம அது அப்படி வைக்கலாமா? அது எனக்கெல்லாம் அது இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குது. அது அந்த பெசரி வைக்கிறது கெட்டப்பை வாசலுக்குள்ள வைக்கிறது, வெஜனாக்குள்ள வைக்கிறீங்க. வாசலுக்கு வைக்கிறது. அது என்னன்னு சொன்னால் உங்களோட வெத்தம் சொல்றது சாதாரணமா ட்ரைனஸ்ங்கிறாரு. மெனப்பாஸ், அதாவது இறுதி மாதவிடாய் பிறகு ட்ரையா போயிடுறது. அப்ப ட்ரையா போனா அதால இன்ஃபெக்ஷன் பெறாது. அந்த இன்ஃபெக்ஷன் அதுல இருக்கிற இன்ஃபெக்ஷன் கெட்டப்பையில இருக்கிற இன்ஃபெக்ஷன் செலப்பையில போகும். அப்ப பெண்களுக்கு யூடிஐ, அதாவது யூரினரி இந்த செல வெர்தம் 75% கெட்டப்பையில இந்த ட்ரைனஸாலையும் அதுல இருக்கிற இன்ஃபெக்ஷனாலையும் அதுக்காலையும் தான். அதுக்காக வேண்டி இதுல உங்களுக்கு சப்பாசிட்டரி மாதிரி மெடிசனா இருக்கும், அல்லது ஆயின்மெண்ட் மாதிரி அதை லுப்ரிகேட் பண்ணி அந்த ட்ரைனஸை இல்லாமல் பண்றதுக்கு சில நேரம் ஹார்மோன்ஸ் ஆயிருக்கும். அதை வச்சா இந்தியாவில மெட்ட அதை சுத்தி இருக்கிற இதுகள் வேற ரெண்டு ஒன்று இந்த வேலை எடுத்தாலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டேன். இல்ல பிரச்சனைகள் அந்த இறுதி மாதவிடாய்க்கு வந்த பிறகு எல்லாம் காஞ்சி போய் சுருங்கி சின்னதா போயிடும். அந்த உள் லைனிங் சிக் எப்ப பார்த்தா. ஆனா அந்த நீங்கள் சொல்லிக்கல அவ அந்த அதை பற்றி எதுவும் கலைச்சிருந்தபடியே தான் தந்திருக்கோம். மெல்லாட்டிக்கு சில நேரம் இதோட சேர்ந்த இருக்கும், சில நேரம் உள்ளுக்குள்ள புண்ணெண்ணெய் இருக்கும். நேற்று ஒரு ஃபாகிடி டாக்டர், நான் நேற்று எங்கட ஹவுஸ் டாக்டர்கிட்ட போனேன். அப்ப அவருக்கு நாங்கள் இந்த என்னென்ன டேப்லெட் என்னென்ன வருத்த தந்தேன் அவருக்கு கொண்டே காட்டி எழுத வேணும். அவர் எழுது வர்றது என்னன்னு. அப்ப சிலையும் வேணுமாண்டும் கேட்பேன். நான் இல்லை இதுதான் புதுசா தந்தது எனக்கு. அப்ப இங்க ஊரின் எனக்கு ஊரின்ன்றது. அப்ப நான் அப்படி சொல்ல அவருக்கு ஓரனண்டு கேட்டது. காதண்டு ஓரனண்டு சொல்ற காது. அப்ப அவர் சொல்ற காதுக்க வைக்கிறேன் இது நாங்க பிள்ளை போற டாக்டர் தந்திருப்பினா முள்ளுக்கு வைக்க. நான் இல்ல வேண்டாம் சொன்னேன். இல்ல யூரின் பிரச்சனைக்கு தான் தந்தேன் சொன்ன. அப்புறம் அவருக்கு விளங்கினேன். ராஜினி கேட்ட கேள்வி உங்களுக்கு விளங்கல. என்னண்டா கேட்டவா கெட்பப்பை எடுத்தாலும் அது அந்த டேப்லெட்ஸ் வைக்கிறோம்னு கேட்கிறான். இல்ல கெட்பப்பை மேலதானே இருக்கு. கீழே ஆணூறு போட ஒன்றடியா இருக்கு. அந்த டியூப் ஒடுக்குறேன். இல்ல டாக்டர், நீங்க சொன்னீங்க மென்சஸ் காஞ்சு போற முடிகிற நேரம் காஞ்சு போனா அப்படி ட்ரையா இருக்குமான்னு சொன்னீங்க தானே. அதுக்கு தான் சொன்னா கற்பப்பை எடுத்தாலும் இப்படி வருமா? இல்ல கற்பப்பை வேற. கற்பப்பை ஆயிரம் இல்ல. கற்பப்பைக்குள்ள இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற லைனிங் ப்ளீட் பண்றது, அது சுருங்கி போய் அதோட ஹார்மோன்ஸ் அதுல வர சுரப்பியல் பிரெயின்ல வர இல்லாதபடியே அந்த மெனப்பாஸ் முட்டையல் இல்ல ஓவரியில இருந்து வர முட்டைகள் இல்ல அப்படியா இல்ல. ஆனா கீழே அந்த பெசேஜ் அதாவது நாங்கள் உடலூர் ஆணும் பெண்ணும் அந்த பெசேஜ்ல ஒரு இதுவும் தொழுகிறேன். அதை வட்டி விட்டா இப்ப இந்த புருஷன் பொஞ்சாதியை விட்டுட்டு ஓடிக்கணும்.
நான் அதை போய் அதை வச்சுக்கொண்டு தான் செய்யுது. சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அஹ் ஆனா கேட்டு எடுங்கோ. cervix அங்க வைக்கிறது சில பேர் நடந்திருக்கு. அதை கொடுக்கறத எடுத்து பேக்லையும் போட்டுறாங்க. cervix ஓ சப்போஸ் இல்ல பெரிய கொடுத்தா இல்ல. இது என்ன சவுக்காரம் மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு பேக்லையும் போட்டுரும். ஆனா இங்க விளங்கப்படுத்துகிறேன். இங்க விளங்கப்படுத்துகிறேன் டாக்டர். அது எங்களுக்கு அந்த இப்ப விளங்கிட்டு முந்தி தொடக்கத்துல இருந்தா காட்டி சொல்லி வேணும். அப்படி இதுக்குள்ளதான் நீ வைக்கணும்னு சொல்லி. அதோட அந்த அந்த மருந்து பெட்டி எடுத்து அந்த படத்துல படங்கள் போட்டுருக்குன்னு எங்க ஓடணும்னு சொல்லிட்டு அதுல மற்றது எக்ஸ்பிளனேஷன் இவன் எங்க வீட்டுக்காரர் சொன்னார், டாக்டர்கிட்ட போய் யாரும் வந்து நர்ஸ் மேல யாரும் வந்து கதைக்க கூடாதா நாங்கள் சொல்லிக்க அவர் வந்து விட்டுரு வேற அதுக்காகத்தான் சொல்றாரு. டாக்டர் மருந்து எழுத மட்டும் நீங்க மட்டும் கதைக்காது. இப்ப நேற்று இப்படி சொன்ன மாதிரி பாருங்க விளங்கே இல்லை. ஏன்னா இங்க வந்து ஒரு வித்தியாசம் தானே. காதுக்கு ஓரன்றது நாங்கள் யூரின்ன்றது ஊரின்ண்டேக்க அவருக்கு அப்படித்தான் விளங்கிச்சு. இல்ல அப்படி என்னடி இப்ப நீங்க டாக்டர் போனீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சத்தம் சொன்னீங்களா அவன்? ஓ இப்ப டாக்டர் நீங்கள் வந்து ஓம்னு சொல்லி தேவையான கேளுங்க. டாக்டர் சொல்லுவார் இங்க பிள்ளை கொஞ்ச நேரம் இருங்கோ நான் கரைக்கிறேன்னு சொல்லி. அவர் சொன்னால் மௌனமா இருக்கலாம். அவர் சொல்லாட்டிக்கு தேவையானதையும் அவர்கிட்ட சொல்றது நர்ஸ கேட்டா சொல்றது. இப்பதான் வருது சத்தமா எனக்கு நின்று. இல்ல நான் கேக்குறேன், இப்ப டாக்டர் வந்து உங்களோட டொச் கதைக்கிற டாக்டர் தானே, அப்ப டொச்லானே நீங்க சொல்லிருப்பீங்க. என்னண்டு நீங்க யூரின் சொல்ல அவருக்கு அப்படி விளங்குனதும் அப்படி அவர் விளங்குனது நீங்க எப்படி சொன்னது. இப்ப யூரின்டா உங்களோட இதுல என்ன சொல்லிருப்பீங்க நீங்க? ஊரினாண்டு சொல்லி இருக்கோம். இவ ஓரினாண்டு சொல்லி இல்ல இல்ல அது என்ன சொன்னா எந்த வருஷத்துக்கு போனாலும் தெரியும் தானே. இல்ல சில பேருக்கு நீங்க விளங்கும் கதைக்கல அது நீங்க எனக்கு அங்கால விட்டு விட்டு வந்தது நான் எனக்கு தான் சத்தம் நெஞ்சால. இப்ப இல்ல இல்ல நீங்க தான் பிள்ளையா சொல்லுக்கிறீங்க. அப்படி அவருக்கு அது விளங்கல, நீங்க பிள்ளையா சொல்லுக்கிறீங்க. இப்ப நான் ஊரின் சொல்லிக்க அவருக்கு ஓரன் கேட்டது. அப்ப நான் சொன்னேன் இது ப்ராவா இருந்த பிள்ளைப்பற டாக்டர் தார வயது ஒழிய ஓரனுக்கு இல்லையா. நான் இல்ல காதுக்கு நான் பேர் சொன்னேன் ஓரனுக்கு இல்ல ஊரின்னு சொன்னான். யூரின் பிரச்சனையான்னு இங்க ஊரின்ன்றோம். ஓகே அப்ப கவனமா தான் சொல்லணும். ஓரல் ஓரல்னு சொன்னா இங்கிலீஷ்லயும் வாய் வாய். இல்ல இல்ல அதுக்குதான் இங்க ஓரன்றோம். இல்ல டாக்டர் இப்ப டாக்டரும் இப்ப சில நேரங்கள்ல இப்ப அன்றைக்கு என்ற கால் அதை வெட்டி எடுத்துட்டு அப்ப அவர் வந்து அந்த ரொக் டேப்போ ஏதொண்டு எழுத வேணும். அப்ப அவர் அந்த ஆருக்கு பதிலாக டியை போட்டு விட்டுட்டார். சரியா? அப்ப டொக்கன்னா வரும் அது. நான் இப்போ உள்ள கெமிஸ்ட்ரிலாம் கேட்டேன். அவர் சொன்னார் இப்படி ஒன்று இல்லை, டொக்கண்டு வராது ரொக்கன் தான் வருமென்ட்டு சொல்லி ரொக் டேப் அதை எடுத்துட்டு ரொக் டேப் ரொக்கே. அப்போ பாருங்க அவர் அந்த கவனையின்மை அந்த ஆருக்கு பதிலாக டி போட்டது அவர்கிட்ட பிள்ளை தானே அது. நான் அப்புறம் போகல அதுக்கு. அப்போ நான் இந்த கடையெல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி பாம்ஸ் அவர் சொன்னார் அப்படி ஒன்று இல்லை, ஆறா தான் இருக்கவனு சில டாக்டர். அப்போ அதை சொல்லுவார் டாக்டர் இது வந்து உண்மையிலே விளங்காத ஒன்று எழுதித்தரோம் நாங்கள் என்னது கொடுத்து வாங்குறோம்ன்ற மாதிரி தான். அப்போ அந்த எழுதக்கிள்ளையும் அவர் கவனமாக எழுதணும் என்ன. அப்புறம் அது பிழைச்சிடும் அது. இல்ல இது பிள்ளை, இது எழுத்த பிள்ளை. அவர் எழுதியல ஸ்கிரிபிள் பண்ணிக்கல பார்மசிஸ்ட் இப்ப நாங்கள் எழுதுறதையே திருப்பி வாசிக்கல. வாசிக்கல. ஆனா இது டாக்டர் அவர் அந்த பிரிஸ்கிரைப் பண்ணி போட்டு கிளியரா பார்க்க என்ன எழுதுறோம்னு சொல்லி விளங்குறேன். இவர் தனித்தனி தான். இவர் ROCK தான் வரும். இவர் ஆறுக்கு பதிலாக டியை போட்டு விட்டா. அப்ப கீழே காலலுக்கு அந்த மறந்து போச்சு தெரியா. நானும் பார்க்காம வந்துட்டேன். அது அப்புறம் அவர்கள் இப்படி தான் இருக்கணும் சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நான். அப்ப அப்படி சில நேரங்கள் அவர்கள் நடக்கிறது. வாங்க ஜெயமலர் வணக்கம். வணக்கம். நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாம் யோசனமானதாக இருந்தது. இதுவரைக்கும் எங்களுக்கு கொண்டு நேரில் இனித்தான் இதுகளை கேட்டபடியா இனி நாங்கள் அதன்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, எனக்கு அந்த கை பிரைப்பு இருக்கிறது. நேற்று எனக்கு திடீரென்று இந்த உள்ளங்கை இந்த அழுதுல திடீரென்று நீலன்றமா வந்து சரியா நோவு தொடங்கிட்டது. நீலன்றத்துல வந்திருந்தது. அப்புறம் நான் அமர்த்தி இப்ப ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு நிறம். அதே அப்படி வருது, அந்த பிரைப்பால வருதா இல்லை என்ன காரணம் கேட்கிறேன்.
நீலம் ஓ பாரு நீலம் பாரிச்ச மாதிரி இது நீலன்றமா வந்துட்டு பாவிச்சு வீக்கம் இருக்கே இல்ல இறை இருந்ததா என்ன நடக்குது? ஓ இறுகித்தான் அந்த நொந்து அந்த மசில் சிறுக நோகும் இல்ல அது மாதிரி தான் நொந்தது. இப்ப இந்த ஓ கால் அது மசில் சிறுக இப்ப நோகுறது தடிச்சு நொந்து அல்லது சூடா இருக்கும். நீலம் பாதிக்கிறதுன்னு சொன்னா ரத்தம் கன்றதுல ரத்த குறைவா இருக்கும். ஓ அப்படி இது ரத்தம் கட்டின மாதிரி தான் எனக்கு இருந்தது. எல்லாத்துக்கும் குளிர் இப்ப ஐஸ் என்னும் பாவிச்சிருந்தீங்கன்னா குளிருக்கு அதுல நீளம் பாவிக்கும் இருக்கும். எல்லாத்துக்கு இல்ல அவ்வளவு திடீர்னு அந்த கரண்ட் அடிக்கிற மாதிரி திடீர்னு பண்ண வந்தது. போயிட்டு தானோ இல்ல அப்புறம் அமத்தி இப்ப நிறம் மாறிட்டு முதல் நீலன்றமாவே இருந்தது இப்ப நோமலுக்கு வந்துட்டு அதே அப்படி திடீர்னு வருது. சில நேரம் விரல்லையும் அப்படி வரும். ஒரு சின்ன இடமா ஒரு சின்ன இந்த இடத்துல வட்டமா ஒரு இடத்துல வந்தது இப்படி உள்ளங்கையில. அது பெர்மனண்டா இருந்தா என்ன என்ன பிளட் கிளாட் வந்திருக்கு மாதிரி தெரியல என்னன்னு சொல்லி சில நேரம் அப்படி விரல்ல பாருது எனக்கு குளிரா சூடா உங்களோட கிளைமேட் எனக்கு நோம் இல்ல நான் அது ஆக சூடண்டு இல்ல நான் சொன்னா உங்களோட வெளியால இது இப்ப உங்களுக்கு இப்ப சூடு இப்ப வெளியில நல்ல சூடு அப்ப அப்படி வேற ஆர்த்ரைட்டிஸா இருக்கக்கூடும். ஆனா நீளம் பாதிச்சது சாதாரணமா ரத்தம் குறைவிஞ்சாதான் நீளம் பாதிக்கிறது இல்லாட்டி தெரியாது எனக்கு. அந்த கை விரைப்பு இருக்கிறபடியா ரத்தம் குறைவா வருதோ விரைச்சா ரத்தம் காணாது. இப்ப ஃப்ரஸ்ட் பைட் இப்ப நாங்கள் ஃப்ரிட்ஜுல வந்துட்டு இப்ப ஐஸ் இதில் எடுக்கிற வேண்டாம் ஃப்ரஸ்ட் பைட் மாதிரி இருக்கும். அது சில நேரம் உணர்ச்சியும் இல்லாமல் போய் கண்டின மாதிரி வந்து போகும். பெரு தோலும் கலர்த்தோம். அது அது அந்த இடத்துல ரத்தம் ஓட்டுறது கொஞ்சம் குறையுது. ஏதோ ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கும். உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லல எனக்கு அது சொல்லல அது என்னன்னு தெரியாது. ஆனா போயிட்டு தானே மூவ் பண்ணுங்க. என்ன சில டிசீசஸ் இருக்கு அந்த குரண்டி போற மாதிரி அப்படியே மடிச்சு அதுக்குள்ள இறுக்கி பிடிக்கும். ஒரு விரல் அல்ல பெரிய விரல் அல்ல மற்றொரு விரல் அந்த இருக்கும். அது ஒரு விதமான ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி உண்டு இன்ஃப்ளமேஷன். இப்ப ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரூமட்டிக் இல்ல அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வேற சில இதற்கு வேற அது இல்லாட்டிக்கு சாதாரணமா நல்லா மூவ் பண்ணி அப்படி திருப்பி வந்தால் மெல்லிய சூடு தண்ணியில போட்டு ஒத்தனம் பிடிச்சி பாருங்க போயிடும். ஆனா அந்த நோ இருக்குது எனக்கு அதான் இப்படி அமர்த்தேக்க இப்ப நோ அந்த இடம் வந்த இடத்துல மட்டும் இல்ல வீக்கம் இல்ல. அது இதுக்கு முந்தைய ஒரு நாளும் இருக்கே ஒரு நாளும் விரல்ல வந்தது. விரல்ல என்ன வேலை செய்ய நீங்க உங்களோட வலது ஐயா இடது ஐயா இது இடது எல்லாம் வந்தது. என்ன ஏதும் லைக் இப்ப கூட என்ன வேற பெரிய விரலோட பிடிச்சி வேலை என்ன செய்யுங்களா அன்ஸ்க்ரூ பண்றது மூவ் பண்றது அப்படி என்ன பழமையா செய்கிற வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் தான் செய்யறேன். தோட்ட வேலை பண்றது அதுகள் செய்து நான் தான் வெளியில நின்று வெளி வேலைகள் செய்த நான் தான். சில நேரம் அதால ஒரு ஸ்ட்ரெயினா இருக்கும். ஆனா போயிடும் சும்மா விட்டுட்டு மெல்லிய இதை போட்டோம் மெல்லிய சுடுதண்ணியால கொஞ்சம் மொத்தம் பிடிச்சி போட்டோம் அல்லது உங்களோட இந்த ஹீட் பாம் மாதிரி இருக்குதானே போட்டுட்டு போயிருங்க போதும். சரி இந்த மூவ்மெண்ட்ஸ் உங்களோட அசைவுகள் நார்மலா இருந்தா தென்ட பாட்டில் வரணும் நார்மலா வந்துடும். இப்ப ஓகே ஏன் அப்படி அடிக்கடி வாரபடியத்தான் ஏதாவது சத்து குறைபாடா இல்ல வேற ஏதாவது நினைச்சேன் நான். அப்படி இது முதல் முறையா முந்தியும் வந்திருக்கும் இல்ல முதல் விரல்ல வந்தது அப்படி நீலன்றமா வந்து கண்டி அப்படி அது நீங்கள் ஒருக்கா டாக்டர் தான் காட்டுங்க. ஏன்னா அது ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் இருந்தோடனே முழுக்க குரண்டி போய் இது வேற ரேனால்ட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கு. அப்படி 2-3 டிசீஸ் இருக்கு. ரத்த குறைவா வாரு என்னன்னு சொன்னா ரத்த குழாயல் சுருங்குறாங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரணும்னா சுருங்கி ரத்த ஓட்டத்தை குறைச்சிடுறாங்க. அது சில பேர் இருக்கு. அது அப்படி திருப்பி வந்தா காட்டுங்க அப்படி வந்தேன்னு சொல்லி இது எல்லாம் தட்டி கழிக்காமல் ஒருக்கா காட்டி இதுல 1 மில்லியன் சொன்னா என்ன அவையல் അതിന്റെ മാർക്കേഴ്സ് ഇപ്പൊ ഈ ബ്ലഡിൽ ടെസ്റ്റ് பண்ணி பார்ப்பினும் வேற இன்னும் ஒரு விதமாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ இப்படியான ரெய்னால்ட்ஸ் டிசீஸ் இன்னும் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லிடணும் இதுன்னு சொல்லி. ஆனபடியா ஒருக்கா வந்துட்டு போனா காரியம் நான் திருப்பி 3 தினம் வந்து ஒரு விரல் மற்ற விரல் வேணும்னா ஒருக்கா திருப்பி காட்டும். அது ரேயா ஆனா நடக்குது ஆக்கலாம் காட்டும்.
ஓகே, நன்றி நன்றி டாக்டர். நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் டாக்டர். எனக்கு வணக்கம். கேட்க முடியாம போய்விட்டது. எனக்கு அது வெளியிலே அவசரமா போக வேண்டி வந்தா போல டாக்டர். இப்போதான் வந்திருந்தோம். எனக்கு ஒரு உங்களிடம் கேள்வி இருந்தா, இப்ப இந்த மாமிய இவாக்கு அவ உங்களை கடந்த முறை சொல்லி இருந்தோம். அவருக்கு இப்போல்லாம் அவர் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவார். ஆனால் அவர் இப்ப வெளியில யூரின் பாஸ் பண்ணும் பொழுது எறும்பு மொய்க்குது, சீனி தன்மை அதிகமா. ஆனா அவருக்கு இதுவரைக்கும் டயபெட்டிஸோ இதுவும் கொலஸ்ட்ரால் எறும்பு வர துவங்கினால் அந்த காலத்துல நாட்டு வைத்தியர் என்ன எங்களுக்கு டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சது. யூரின் பிளட் டெஸ்ட் பண்ண பெரம்புடையக்குள்ள எறும்பு வந்தா தான், அல்லது பாத்ரூமுக்குள்ள எறும்பு வந்தாலே தெரியும் சீனி வருதுன்னு சொல்லி இந்த எறும்பு. ஆனபடியால் முதலாவது அது இல்லாமல் இருக்கோன்னு பேர். அதுக்கு பிறகு மிச்சத்தை பாக்குறான். ஆனால் நேற்று அந்த இடத்துல எனது கணவர் சொல்லும் பொழுது சொன்னார், எறும்பு வர்றது ஒரு பக்கம், அடுத்தது இந்த கொழுப்பு மாதிரி வெள்ளை மாதிரி அந்த யூரின் போன இடத்தில் இருக்கிறது. அது சிலவல்ல அவட உடம்புல இருக்கிற கொழுப்புகள் வெளியாகுது. அதைத்தான் உங்கள்ட்ட கேட்போம். என்னடா நல்லா கொழுப்பு இல்ல, செலப்பை வாசல்ல இருந்து மியூக்கஸ், அது வந்து சிஸ்டைட்டிஸ், அதாவது உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் இருக்கிறபடியா வலுவலுப்பா இருக்கிற இதழ் வழியாக அப்ப செலப்பையில இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்ப சீல் மாதிரி வெளியால வருது எலி மாதிரி. அது யூரினரி இன்ஃபெக்ஷன். அது யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது உள்ளுக்குள்ள கல்லு பவுடர் மாதிரி தூள் மாதிரி வருது வெளியால வருது. அது அந்த சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குது. யூரின் டெஸ்ட் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு அறியலாம். இல்ல அது வந்து இப்ப துவக்கத்திலே அதை நிப்பாட்டினா கிடையாது. அது பெருசா வந்தா கிட்னியையும் பாதிக்கும், பின்பக்கத்தால போகும். வெளியால வலுவலுப்பா நெய் மாதிரி வெளியால தள்ளுறது. அது அந்த சாம்பிள் அப்படி வேணும்னு சொல்லி என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் அறிவினம். இப்ப காய்ச்சல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனபடியால் ஏதுன்னு சொன்னா அந்த யூரின் சாம்பிள் அல்லது காட்டி கொண்டு போய் ஒருக்கா லேப்ல டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிப்பேன். இதுதான் துவக்கமே இருக்கு. கூட தண்ணீர் விடுங்க, வெளியால அலசி வெளியால வர்றதுக்கு. இப்ப ஒரு 2-3 நாள் தான் எறும்பு மொச்சு அப்படி. இது என்ன எங்களை கழுவைக்குள்ள சொன்னார், அவ யூரின் போன இடத்துல ஒரு நாளும் கழுவிவ. அப்ப கழுவின இடத்துல எறும்பு மொச்சு கிடந்தது. அதுதான் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், டாக்டர் வருவார். எத்தனை வயது ஆகுது? 88 ஆகுது இந்த வருஷம். அதான் சொன்னேன், நடக்க இல்லாமல் தவண்டு கையால அப்படித்தான் நடப்பார். இப்ப கொஞ்சம் இந்த முன்ன மாதிரி யூரின் அந்த செக் பண்ணீங்களா? யூரின் ஃபுல் ரிப்போர்ட்னு சொன்னா சீனி இருக்கோ இல்லாட்டிக்கு வேற இன்ஃபெக்ஷன் இருக்கோ எல்லாம் ஒரு ரிப்போர்ட்ல வருது. எறும்பு சீனிக்கு வர்றது மாத்திரம் இல்ல, வேற என்ன புரோட்டீன்ஸ் எதுவும் அதுல கடிக்கக்கூடியது வேற இருந்தாலும் இப்ப நாங்க ஒரு துண்டு வேற என்ன போட்டாலும் கொஞ்சம் மாவு போட்டா இல்லாட்டி போட்டாலும் அதுல வந்து சேர்றதா. ஆனால் அடிக்கடி கேட்பார், அடிக்கடி சுட சுட சும்மா தண்ணி கேட்பார் குடிக்கிறதுக்கு. அது காரியம் இல்ல, கொடுக்கலாம். அது ஒண்ணும் இல்லையா என்ன பிரச்சனை? ஓகே, அது கொதி தண்ணி இல்லையே, ஆள் குடிக்கக்கூடிய தண்ணி தானே குடிக்கிறோம். அது காரியம். நன்றி டாக்டர். நன்றி. நாங்கள் முட வைத்துக் கொள்வோம் டாக்டர். உங்களுக்கு நேரம் போயிட்டது 12 ஆச்சு. இங்கேயும் உங்களோட நேரமும் நல்ல நேரம். 9 மணி இருக்குமே இரவு. உங்களோட நேரம் எத்தனை மணி இப்ப? 9:15. சரி, மிக்க நன்றி டாக்டர். உங்கள் சேவைக்கும் பணிக்கும் தேடுதல்களுக்கும் மிக்க நன்றி. கேட்டது உடனடியாக ஆமான்னு சொல்லி வந்த உங்களுக்கும் தகவல் தந்த ஜானடிசனர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி பாணி, உங்களுக்கும் நன்றி. ஜானடிசன் மற்ற எல்லோருக்கும் நன்றி. இனி அடுத்த கிழமை சந்திப்போம். என்ன டாபிக்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நான் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே. என்ன டாபிக்ஸ் இருக்கா இப்ப கேட்கறது? அடுத்த பிறகு இப்போதைக்கு
இல்ல என்னிடம் இல்லை யாருமோ நீங்க இருந்தா கேளுங்க. இல்ல ஒரு அளவு வயதுக்கு பிறகு எத்தனை வயதுக்கு பிறகு கட்டாயமா இந்த காதுகள் வந்து செக் பண்ணணும் என்று டாக்டர் சொல்லுங்க. இந்த காதுகள்ல பிரச்சனை கேளாமல் போவதற்கான ஓகே. காரணங்கள் என்ன காரணங்களாக இருக்கும்? எத்தனை வயதுக்கு பிறகு கட்டாயமாக நாங்கள் செக் பண்ண வேண்டும்? அப்ப காதை பொறுத்தது பேலன்ஸுக்கு ஹியரிங். சரி சரி. காதையும் வர அதோட சின்ன ஒரு டாபிக்கையும் எடுத்துக்கொண்டு ஓகே. வருவோம். சரி நன்றி டாக்டர், மிக்க நன்றி. ஓகே, வணக்கம். நன்றி. நன்றி வணக்கம். நமக்கு வருகின்றது மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம்.